Assalamu alaikum. Hello everyone. இந்த வீடியோ அதே போல ஆடியோ கிளியரா இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ அண்ட் ஆடியோ கிளியரா இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ இன்றைய கிளாஸ்ல நாம பேலன்ஸான எல்லா கேள்விகளையும் பார்த்துக்கொள்வோம். அதனால கொஞ்சம் நாம இன்றைய கிளாஸ்ல சில இடங்கள்ல வேகமா போய்க்கொள்ள வேண்டி வரும். ரைட்? ஓகே. நம்ம விட்டுட்டு போன சில கேள்விகள். ஐந்தாவது கேள்வி. சரி, ஐந்தாவது கேள்வி எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே. என்ன கேள்வி? ஓர் உடலின் கதியை அளக்கும் போது ஏற்பட்ட சதவீத வலு 2 வீதம் ஆகும். அதன் திணிவு திருத்தமாக அளக்கப்பட்டது எனின் உடலின் இயக்க சக்தியின் சதவீத வலு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. உடலின் இயக்க சக்திட சதவீத வலு என்னங்கிறது கேள்வி. ரைட்? ஓகே. ரைட், கவனிங்க. பொதுவா ஒரு உடல்ட இயக்க சக்திக்கான சமன்பாடு half m v ஸ்கொயர் அப்படிங்கிறதால தரப்படும் இல்லையா? ஒரு உடல்ட இயக்க சக்திக்கான சமன்பாடு half m v வர்க்கம் என்பதனால தரப்படும். ரைட்? அந்த வகையில இயக்க சக்தியில ஏற்படுற சதவீத வலு என்னன்னு கேட்டால், பொதுவா ஒரு சமன்பாடு தரப்பட்டு சதவீத வலு அல்லது பின்ன வலு கேட்டால், ரைட், அந்த சமன்பாட்டிட ஒரு கணியத்திட இப்ப நீங்க சதவீத வலுவை கண்டுபிடிக்க போறீங்களா? அந்த சதவீத வலு என்னத்துக்கு சமனா இருக்கும்னால் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு கணியங்களோட சதவீத வலுவை கூட்டி வாரதுக்கு சமனாக இருக்கும். இப்ப உதாரணமா இயக்க சக்திட சதவீத வலு என்றால் திணிவுட சதவீத வலு, ரைட், வேகத்திட வர்க்கம் இருக்குது. பொதுவா சதவீத வலு பின்ன வலு கண்டுபிடிக்கக்குள்ள அடுக்கு என்ன இருக்குதோ அந்த அடுக்கால நம்ம பெருக்கணும். இப்ப வீட வர்க்கம் இருந்தா 2ஆல பெருக்கணும். 2ஆல வேகத்தில ஏற்பட்ட சதவீத வலுவை பெருக்கணும். அப்ப இயக்க சக்தியில ஏற்படுற சதவீத வலுங்கிறது திணிவுல ஏற்படுற சதவீத வலுவையும் வேகத்தில ஏற்படுற சதவீத வலுல 2 மடங்கு. ஏன்? இங்க v வர்க்கம் இருந்தா 2ஆல பெருக்கணும். இந்த ஹாஃபுக்கு சதவீத வலு இருக்கான்னு கேட்டா இல்ல. அப்ப நாம இயக்க சக்தியில சதவீத வலு திணிவுட சதவீத வலுவையும் வேகத்தில வர்க்கம் இருந்தா 2ஆல வேகத்தில சதவீத வலுவை பெருக்கி கூட்டி விட்டோம்னா சரி. அந்த வகையில இந்த கேள்வியில திணிவு வந்துட்டு ஒரு அப்சல்யூட்டான வெலு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது திருத்தமாக துணியப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப திணிவுல ஏற்பட்ட சதவீத வலுவை நம்ம 0 அப்படின்னு இந்த கேள்வியில எடுக்கிறோம். சரியா? அடுத்தது v வர்க்கம், அப்ப 2ஆல பெருக்குவோம். வேகத்தில ஏற்பட்ட சதவீத வலு. வேகத்தில ஏற்பட்ட சதவீத வலு இந்த கேள்வியில் எவ்வளவுன்னு தந்தாங்க? வேகத்தில் ஏற்பட்ட சதவீத வலு என்னடா மறந்து போயிட்டு. வேகத்தில் ஏற்பட்ட சதவீத வலு எஸ் 2 வீதம். அப்ப என்ன வரும்? இயக்க சக்தியில ஏற்பட்ட சதவீத வலு 4 வீதம் வரும். அப்படித்தானே? அப்ப பொதுவா நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு சமன்பாடு, ரைட், நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, பெருக்கப்பட்டாலும் அல்லது ஒரு சமன்பாடு பிரிபட்டாலும், ரைட், அந்த சமன்பாட்டிட சரியான ஒரு கணியத்திட சதவீத வலுவை நீங்க கண்டுபிடிக்கணும்னால், இப்ப ஆர் சமன் ஏ இன்டு பிஆ இருந்தாலும் ஆர் சமன் ஏ இங்கில் பிஆ இருந்தாலும் ஒரு கணியத்திட சதவீத வலுவை நீங்க கண்டுபிடிக்கணும்னால் நீங்க என்ன செய்யணும்? தனித்தனியாக ஒவ்வொரு கணியத்திட சதவீத வலுவையும் கூட்டணும். தனித்தனியா
ஒவ்வொரு கணியத்திட சதவீத வலுவையும் கூட்டணும். அது பெருக்கப்பட்டாலும் சரி, பிரிப்பட்டாலும் சரி. அதே நேரத்தில் ஒரு சமன்பாட்டில் அடுக்கு வருவதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. அடுக்கு வந்தால் மட்டும், இப்ப உதாரணமா ஆர் சமன் ஏயின் எண்ணாம் அடுக்குன்னு வருவது. அடுக்கு வந்தால் மட்டும் நீங்க என்ன செய்யணும்? இப்ப ஆறினது சதவீத வலுவை கண்டுபிடிக்க கூட அடுக்கு எண்ணாம் அடுக்கா இருந்தால் ஏட சதவீத வலுவை அந்த அடுக்கால பெருக்கணும். இதான் ஆறுல ஏற்பட்ட சதவீத வலுன்னு சொல்லுவோம். இப்படிதான் படிக்கிறோம் இல்லையா? எல்லாருமே படிச்சிருப்பீங்க. பொதுவாக மெஷர்மெண்ட்ல படிப்பிக்கிற ஒரு முக்கியமான தியரி, ரைட்? அப்ப பெருக்கப்பட்டாலும் பிரிப்பட்டாலும் முதலாவது வலுக்கள் கூட்டுப்படும். சதவீத வலு பின்ன வலு கூட்டுப்படும். ரெண்டாவது சதவீத வலு பின்ன வலு துணியக்குள்ள அடுக்கு என்ன இருக்கிறதோ அந்த அடுக்கால அந்த குறிப்பிட்ட வலு பெருக்கப்படும். அந்த வகையில தான் வேகத்திர வர்க்கம்னா 2ஆல வேகத்திர சதவீத வலுவை நம்ம பெருக்கினோம். திணிவுக்கு இந்த கேள்வியில சதவீத வலு இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப இதை பெருக்கி வரக்குள்ள 4 வீதம்னு வந்துச்சு. சரியானே? இவ்வளவுதான் இந்த கேள்வி. யாருக்கு இந்த கேள்வி டவுட் இருந்தா சொல்லிக்கொள்ளுங்க. ரைட்? அடுத்து ஒரு திரிசியமானி ஒன்றின் அளவு திட்டம் தசம் 5 பாகை அளவு கோடிடப்பட்டுள்ள. இதன் 29 பிரதான பிரிவுகளை 30 சம பகுதிகளாக பிரிப்பதால் இதன் வேனியர் அளவு திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை பயன்படுத்தி பெறப்பட்ட வாசிப்பு அருகில் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. இவ்வாசிப்பின் பெருமானம் யாது? இவ்வாசிப்பின் பெருமானம் யாது? ரைட்? கவனிங்க. ஒரு வட்ட வேனியர் அளவு திட்டத்தை தந்து, ரைட், இதுல வாசிப்பு என்ன அப்படிங்கிறது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. முதலாவது இந்த கேள்வியை ஒரு ஆள் பார்த்த உடனேயே இதுதான் விட வரும் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். என்ன ஐடியா? அதாவது இந்த கேள்வியை செய்யாமலே ஒரு ஆள் பார்த்த உடனே விடையை சொல்லியிருக்கலாம். என்ன ஐடியா? யாராச்சும்? அதாவது இந்த கேள்வியை பார்த்த உடனே ஒரு ஆள் வந்துட்டு நினைஞ்சிருக்கலாம், விடையை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓவராவெல்லாம் கால்குலேட் பண்ண வேண்டிய எந்த தேவையும் இல்லை. சும்மா பார்த்து போட்டு விடையை கண்டுபிடிச்சிருக்கலாம். என்ன ஐடியா? யாராச்சும்? எப்படா பார்த்து போட்டு விடையை கண்டுபிடிக்கலாம்? எஸ், வெரி குட். ரைட், கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன எல்லாம் கவனிங்க. இந்த கேள்வியில இப்ப இந்த வேணியற பூச்சியம் இருக்குதானே, இந்த வேணியற பூச்சியம் சரியா எங்க இருக்குது? இது பூச்சியம். ஒரு பாகை, 2 பாகை, 3 பாகை, 4. இதெல்லாம் பாருங்க, இது 4, இது 4.5, இது 4.5. 4.5க்கு அங்காலதான் பூச்சியம் இருக்குது, சாட தள்ளி இருக்குது. இது 4.5 தான். அப்படித்தானே? பிரதான அளவிடை 4.5 இருக்குது, 4.5 இருக்குது. இது இங்க 5. அப்ப 4.5க்கும் 4.5க்கும் 5 பாகைக்கும் இடையில தான் இந்த பூச்சியம் இருக்குது. அப்ப நிச்சயமா வாசிப்பு 4.5 பாகை, அதாவது 4 பாகை 30 கலையை விட பெருசா அடிக்கணும், 5 பாகையை விட சிறுசா அடிக்கணும். 4.5 பாகைக்கும் 5 பாகைக்கு இடையில பூச்சியம் இருக்குது. அப்ப வாசிப்பு என்னன்னு கேட்டா, பொதுவா வாசிப்புண்டா என்ன? பொதுவா மெஷர்மெண்ட் தியரியில நாம படிக்கிற ஒரு விடயம், வாசிப்புங்கிறது ஒரு அளவீட்டு கருவிட, ஒரு அளவீட்டு கருவிட, சரியான பூச்சியத்துக்கு, பிரதான அளவிடையிற பூச்சியத்துக்கும் வேணியற பூச்சியத்துக்கு இடைப்பட்ட நீளம் தான் வாசிப்புன்னு சொல்றது.
இந்த பூச்சியத்துக்கு இந்த பூச்சியத்துக்கு இடைப்பட்ட நீளத்துக்கு பேர் தான் வாசிப்பு. அப்ப அந்த வகையில 4+5க்கும் 5க்கு இடையில இருக்குது. 4+5 பாகைன்னா 4 பாகை 30 கலை. ஸோ 4 பாகை 30 கலைக்கும் 5 பாகைக்கும் இடையில இருக்குது. ஸோ விடைய பாருங்க, 4 பாகை 30 கலைக்கும் 5 பாகைக்கும் இடையில இருக்கிற விட இது வருமா? இது வருமா? இது வருமா? இல்ல இதுதான் வருமா? இது 4 பாகை 65 கலை. அப்ப இது வராது. ஸோ 4 பாகை 30 கலைக்கும் 5 பாகைக்கும் இடையில் இருக்கிற ஒரே ஒரு விட 3வது விட தான். ஸோ இந்த கேள்விக்கு விட 3வது. என்னண்டா நீங்க பொதுவாக விலகிக் கொள்ளுங்க, ஒரு எம்சிக்யூ கேள்வி செய்யக்குள்ள எல்லா கேள்வியும் செய்து பார்த்து செய்யக்கூடாது. எல்லா கேள்வியையும் செய்து சின்ன பிள்ளை மாதிரி எழுதுறாக்கலாம் நம்ம இருக்கக்கூடாது. ஒரு எம்சிக்யூ நம்ம அணுகக்குள்ள அந்த கேள்வியை வாசித்த உடனே நமக்கு ஒரு பிக்சர் வரணும். அந்த கேள்விக்கு விட எப்படி வர முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம சொன்னதானே 4+5 பாகைக்கு 5 பாகைக்கு இடையில தான் விட வரணும். இப்ப அந்த விடை அப்படித்தான் விட வரணும்னு நாம டிசைட் பண்ணிட்டு 5 விடையை பார்க்கிறோம். அப்ப அதை திருப்தி செய்யறது ஒரே ஒரு விடை தான் இருக்குது. அப்ப நாம இந்த விடையை மார்க் பண்ணிட்டு அடுத்த கேள்விக்கு போயிடணும். ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் செய்யணும், நீங்க அப்படித்தான் செய்யணும். எல்லா கேள்வியையும் ஃபைனல் வரைக்கும், அதாவது இறுதி விட வரைக்கும் படிப்படியா செய்து விட எடுக்க கூடாது. அது உங்களோட நேரத்தை வீணடிச்சிடும். இப்ப இருந்தே அந்த பிராக்டிஸ் வேணும். ஏன்னா ஃபைனல் எக்ஸாம்ல நிறைய பேருக்கு இருக்கிற சேலஞ்ச் என்னன்னா டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட் தான் ஆகப்பெரிய பிரச்சனை. அதை சரியா ஓவர் கம் பண்ணணும். ரைட்? இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும், எப்படியெல்லாம் நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓவர் கம் பண்ணியிருக்கிறாங்கிறது சில உதாரணம் சொல்றேன். உதாரணமா 2021ஆம் ஆண்டு பேப்பர் ஜஸ்ட் 1 hour and 15 minutesல செஞ்சாங்க. 1 hour and 30 minutesல 1.5 மணித்தியாலத்தில் செஞ்சாங்க. 2022ஆம் ஆண்டு பேப்பரை ஒரு ஸ்டூடெண்ட் 1 மணித்தியாலம் 15 நிமிடத்தில் செஞ்சு, ஈவன் 2024ஆம் ஆண்டு பேப்பர் 1 மணித்தியாலத்தில் செஞ்சிருந்தாங்க. 1 மணித்தியாலத்தில் 2024ஆம் ஆண்டு ஃபைனல் பேப்பர். 2025 சரியான 1 மணித்தியாலம் 20 நிமிடத்திலே தான் செய்யப்பட்டிருக்குது. சொல்லுவாங்க, சரி நான் இத்தனை நிமிஷத்துக்குள்ள கேள்வி செய்யக்கூடிய மாதிரி அவங்களோட பேப்பரை கரெக்ட் பண்ணி பார்த்தா அவங்களோட ஸ்கோரும் நல்லாவே வந்திருக்கு. ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம். அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்துக்கிட்டு அதுக்குன்னு தனியா படிக்கிறல்ல, கேள்விகளோட தியரியோட சேர்த்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகணும். அப்ப இந்த கேள்வியை நம்ம செய்யாமலே விட எடுத்திருக்க முடியும். எப்படின்னா விட இந்த ரேஞ்சுக்குள்ளதான் வரும்னு தெரியும் தானே, அதை வச்சு கண்டுபிடிக்கிறது. விளங்குதா? அப்ப எல்லாத்தையும் செஞ்சு பழகக்கூடாது. ஐ மீன் விடையை வந்துட்டு ஃபாஸ்டா கண்டுபிடிக்கிற டெக்னிக் முக்கியம். இன்றைய கிளாஸ்ல நாம பெரும்பாலும் அப்படித்தான் கேள்விகள் செய்ய போறோம். நீங்க இதுக்கு பிறகு போற கேள்விகளை பார்த்தீங்கன்னாலே நீங்க அதை ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம பெரும்பாலான கேள்விகள் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யறது, ஷார்ட்டா எப்படி செய்யலாம், நம்பிக்கையா எப்படி நீங்க செய்யலாம் ஒரு கேள்விங்கிறத சொல்றேன். ரைட்? ஓகே, இப்ப நம்ம இதை கொஞ்சம் முறையா செஞ்சுக்குவோமே. ஷார்ட்டா செஞ்சாச்சு, இப்ப முறையா என்ன செய்வோம், கேள்வியை செய்வோம். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. முதலாவது இந்த கேள்வியில பாத்தீங்கன்னா முதலாவது தரவு ஒன்று தந்திருக்கிறாங்க, கொஞ்சம் பிரச்சனைப்படுத்துது. இந்த கேள்வியில பிரதான அளவிடையில பிரிவு 0.5 பாகைன்னு தந்திருக்கிறாங்க. அப்ப நம்ம இழிவெண்ணிக்கையை கண்டுபிடிக்கலாம். இழிவெண்ணிக்கை சமன் சிம்பிளா இழிவெண்ணிக்கை எப்படி கண்டுபிடிப்போம், போன கிளாஸ்லயும் பேசியிருந்தோம். இழிவெண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டா பிரதான அளவிடை பிரிவு ஒன்றின் நீளத்தின் கீழ் ரைட் வேனியர் பிரிவுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லுவோம். 29 30 பிரிக்கன்னு சொல்றாங்க இல்லையா? இப்படி பிரிக்கப்பட்டிருந்தால் நம்ம இழிவெண்ணிக்கைக்கு என்ன செய்யலாம், பிரதான அளவிடை பிரிவு ஒன்றை வேனியர் பிரிவுகளோட எண்ணிக்கையால பிரிக்கலாம். சோ பிரதான அளவிடை பிரிவு ஒன்று என்ன, 0.5 பாகை. 0.5 பாகை இதான் பிரதான அளவிடை ஒன்றுடைய பிரிவு அறிக்கை. வேனியர் பிரிவுகள் எண்ணிக்கை, வேனியர் பிரிவுகள் எத்தனை, 0 to 30 வரைக்கும் இருக்குது. அப்ப வேனியர் பிரிவுகள் எண்ணிக்கை 30. சோ 0.5 அப்படின்னா அரை. அந்த அரை 30ஓட பெருக்கப்பட்டா 1/60 வரும். அரை தானே இது, அரைண்டா 2 கீழுக்கு 2 வரும்டா, 2 30ஆல பெருக்கப்பட்டா 1/60 வரும். அதாவது 1/60 பாகை, அதாவது ஒரு கலை என்று சொல்லுவோம். அப்ப வட்ட வேணியர் இழிவெண்ணிக்கை ஒரு கலையாக இருக்குது. சரியா? இப்ப நாம இதை பயன்படுத்தி வாசிப்பெடுக்க போறோம். எப்படி வாசிப்பெடுக்கலாம்
பாருங்க எப்படி நாம வாசிப்பு எடுக்கிற அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வாசிப்பு பிரதான அளவிடையில வாசிப்பு. பிரதான அளவிடையில வாசிப்பு என்ன வரும்? இது 0 1 2 3 4 இது பூஜ்ஜியத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன பருமன் 4.5 பாகை, அதாவது 4 பாகை 30 கலை. பிரதான அளவிடையில வாசிப்பு 4 பாகை 30 கலை பிளஸ் பொருந்தும் வேணியர் பிரிவு. எத்தனாவது வேணியர் பிரிவு பொருந்துதுன்னு இப்படியே பார்த்துட்டு வரணும் இல்லையா? அப்படியே வரக்குள்ள சரியா பாத்தீங்கன்னா 15வது வேணியர் பிரிவு. 15வது வேணியர் பிரிவு பிரதான அளவிடை கோட்டோட பொருந்துது. அப்ப பொருந்தும் வேணியர் பிரிவு 15 இழிவெண்ணிக்கையால பெருக்கணும், அதாவது ஒரு கலையால பெருக்கணும். பிரதான அளவிடையில வாசிப்பு பிளஸ் பொருந்தும் வேணியர் பிரிவு தர இழிவெண்ணிக்கை. அப்ப 4 பாகை 30 கலையோட 15 கலை கூட்டுப்படும். சோ 4 பாகை 45 கலை என்று வரும். அப்ப இதற்கான வாசிப்புக்கான விட என்ன வரும்? 4 பாகை 45 கலை, மூன்றாவது விட வரும். இப்படிதான் நம்ம இதை முறையா செய்வோம். விளங்குதா? அப்ப நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. கேள்விகள் எல்லாத்தையும் என்ன செய்யக்கூடாது, நீங்க ஒரு எக்ஸாம் பேப்பர் செய்யக்குள்ள கேள்விகள் எல்லாத்தையும் வந்துட்டு செய்து பார்த்து விட இருக்கக்கூடாது. சில நேரங்கள்ல விட இப்படித்தான் வரணும்னு ஒரு ரேஞ்சை கிரியேட் பண்ணிட்டு அந்த விட இருக்கான்னு செக் பண்ணிடணும். அது முக்கியம். சரி, விட இருக்காங்கிறத செக் பண்ணி கொள்ளணும். சரி, நம்ம விட இங்க 4 பாகை 30 கலைக்கும் 5 பாகைக்கு இடையில் இருக்கிறதால இந்த பூஜ்ஜியத்துக்கும் இந்த பூஜ்ஜியத்துக்கு இடைப்பட்ட கோணத்தை தான் நம்ம வாசிப்புன்னு சொல்றது. அப்ப இது நிச்சயமா 4 பாகை 30 கலையை விட பெருசு, 5 பாகையை விட சிறுசு. அப்ப அந்த வகையில நம்ம விடையை செக் பண்ணினோம். ஒரே ஒரு விட தான் அங்க இருந்துச்சு. ரைட், ஓகே, விளங்குதா? அப்ப இழிவெண்ணிக்கை தெரியும் தானே, எல்லாரும் படிச்ச தியரி தான் இது இல்லையா? நீங்க நேரடியா கோப்பில படிக்கிற ஒரு தியரி. பிரதான அளவிடையிட பிரிவுகளை பிரதான அளவிடை ஒன்றை வேணியர் பிரிவுகள் எண்ணிக்கையால பிரிக்கிறோம், அதான் இழிவெண்ணிக்கை. திருப்பி வளமையான சமன்பாடு பிரதான அளவிடையிட வாசிப்பு பொருந்தும் வேணியர் பிரிவு தர இழிவெண்ணிக்கை. ரைட், ஓகே. இதெல்லாம் சின்ன சின்ன விடயங்கள். எது பிரச்சனைகள் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா நம்மளோட டிஸ்கஷன் குரூப், அதாவது பார்த்தீங்கன்னா ஏஜே பிசிக்ஸ் ஃபேமிலி குரூப் இருக்குது இல்லையா? அந்த குரூப்ல வந்துட்டு நீங்க உங்களோட டவுட்ஸுகளை வந்துட்டு என்ன செய்யுங்க, கட்டாயம் போடுங்க, டிஸ்கஸ் பண்ணிக்கொள்ளலாம் நீங்க. சரியான? அப்போ இப்போ இந்த கேள்விகள் விளங்கப்படுத்தக்குள்ள யாருக்கும் இது தொடர்பான தியரிகள் ஒழுங்கா சில நேரங்களில் சில பேர் படிப்பிக்காமே விட்டுருப்பாங்க. மேபி அப்படி நடந்திருக்கலாம். அப்படி இருக்குதா? யாரும் படிக்காம விட்டுருக்கீங்களா? இந்த வட்டவே நீ எல்லாம் படிக்க முடியுமா? ஓகே ஓகே, ரைட். எனிவே நீங்க பெருசா படிக்கலன்னு கவலைப்பட வேணாம், அது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. நீங்க என்னத்தை யோசிக்கணும், இப்ப நான் கடைசியா இப்ப செஞ்ச கேள்வி இருக்குதானே, அவ்வளவுதான் விஷயம். அதாவது வேணியர் இடுக்குமானியை நீங்க எப்படி பயன்படுத்துவீங்களோ, வேணியர் அளவு திட்டத்தை எப்படி பயன்படுத்துவீங்களோ அதே மாதிரி தான் இந்த வட்ட வேணியரையும் பயன்படுத்துறது. புதுசா ஒன்றும் இல்லை, சின்ன விஷயம்தான். மேபி அவங்க சின்ன விஷயம்னு விட்டுட்டு போயிருக்கலாம். ரைட், அப்ப கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்களேன், இது முக்கியமான ஒரு டாபிக், முக்கியமான விஷயம் இது. ஓகே, அடுத்த ஒரு நுண்மானி திருகு கணிச்சு கேள்வி. இதுவும் ஒரு சின்ன கேள்வி, நான் வேகமாக இதையும் கடந்து கொள்றேன். நுண்மானி திருகு கணிச்சி ஒன்றின் கதிர்கோள் பட்டையுடன் தொட்டு கொண்டிருக்கும் போது பெறப்பட்ட வாசிப்பை ஒரு ஒன்று காட்டுகின்றது. இதை உருக்கு பந்தொன்றின் விட்டத்தை கணிப்பதற்கு உபயோகிக்கப்பட்ட போது பெறப்பட்ட வாசிப்பு ஒரு 2 காட்டப்பட்டுள்ளது. ரைட், இக்கணிச்சி அதன் வேணியர் அளவிடையின் 50 பிரிப்புகளை கொண்டிருப்பதுடன் இத்தீத்தால் முழுமையாக இருமுறை சுழற்றப்படும் போது காப்புரை அளவிடை பிரதான அளவிடை மீதுள்ள 1 மில்லிமீட்டர் பிரிப்பிற்கூடாக நகர்கின்றது. உருக்கு பந்தின் விட்டத்தை தருவது. பாருங்க, கதிர்கோளும் பட்டடையும் தொட்டு கொண்டிருக்கக்குள்ள ஒரு படமும் ஒரு உருக்கு கோலத்திட விட்டத்தை அளக்கிற சந்தர்ப்பத்துக்கான ஒரு படமும் தரப்பட்டிருக்குது. சரியான? உங்களுக்கு தெரியும், ஒரு நுண்மானி திருகு கணிச்சி எடுத்தீங்கன்னா, இந்த கதிர்கோள் பட்டடையோட தொட்டு கொண்டிருக்கிற சந்தர்ப்பம், சரியா? கதிர்கோள் சரியா, கதிர்கோள் பட்டடையோட தொட்டு கொண்டிருக்கிற சந்தர்ப்பம். ரைட், இங்க லொக் இருக்கு.
ஓகே, இதை பற்றி நான் ஃபுல்லாக தியரியை பற்றி பேசல இந்த இடத்துல, சும்மா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இப்படி கதிர்கோளும் பட்டடையும் தொட்டுக்கொண்டு இருக்கும் இல்லையா, தொட்டுக்கொண்டு இருக்கக்குள்ள வட்ட அளவிடைகிற பூச்சியமும் வேணியர் பிரதான அளவிடைகிற பூச்சியமும் பொருந்தாமல் இருக்குது பாருங்க. இது தொட்டுக்கொண்டு இருக்குது, கதிர்கோளும் பட்டடையும் தொட்டுக்கொண்டு இருக்கக்குள்ள இந்த ரெண்டு பூச்சியமும் பொருந்தலை. இதுக்கு பேர் தான் பூச்சிய வலு அப்படின்னு சொல்லுவோம். திருப்பி நாம் இதை சுழற்றுவோம். சரியானே, இதை நாம சுழற்றுவோம். இதை நாம் இப்படி சுழற்றக்குள்ள இதுக்கு இடையில தான் என்ன செய்யறேன், பொருளை கொண்டு போய் வைப்போம். இப்படி பொருளை கொண்டு போய் வச்சு போட்டு நாம் என்ன செய்யறோம், அந்த பொருளை விட்ட தளர்க்கிறோம். இந்த டைம்ல ஒரு வாசிப்பு எடுப்போம். ஸோ இந்த வாசிப்புல இருந்து பூச்சிய வலுவை நம்ம கழிச்சு விட்டா வாரதான் அந்த பொருளோட உண்மையான நீளமாக விட்டமாக இருக்கும்னு சொல்லுவோம். ரைட், அது தெரிந்தால் எல்லாரும். அந்த வகையில நான் முதலாவதா பூச்சிய வலுவை கண்டுபிடிக்கிறேன். நீங்க சொல்லுங்க பாப்போம், இந்த கேள்வியில பூச்சிய வலு சொல்லுங்க, இது என்ன வகை பூச்சிய வலு? நேர்பூச்சிய வலுவா மறைப்பூச்சிய வலுவா? இங்க தரப்பட்டிருக்கிறது நேர்பூச்சிய வலுவா மறைப்பூச்சிய வலுவா? எஸ், இது ஒரு நேர்பூச்சிய வலு இல்லையா? ஏன் பாத்தீங்கன்னா, இந்த பூச்சிய வலியில சில நேரங்கள்ல கொஞ்சம் பிழையா படிப்பிக்கிறாங்க. பொதுவான தியரியில சொல்லியிருக்கிறேன். சில டேர்ம் பேப்பர்ல கூட அந்த படங்களை பிழையா போட்டு போட்டு பிழையான ஸ்கீம்களையும் கொடுத்திருக்கிறாங்க. என்னன்னா, இங்க பூச்சியத்தை விட்டு வட்ட அளவிட அசைஞ்சிருக்குது. பூச்சியத்தை விட்டு வட்ட அளவிட இந்த பக்கம் அசைந்த நிலை இருந்தா அதை நாம நேர்பூச்சிய வலுன்னு சொல்லுவோம். இந்த பூச்சியம் பிரதான அளவிட பூச்சியத்துல இருந்து வட்ட அளவிட இந்த பக்கம் அசைஞ்சா அதை நாம மறைப்பூச்சிய வலுன்னு சொல்லுவோம். உண்மையா இப்படித்தான் நம்ம நேர்பூச்சிய வலு மறைப்பூச்சிய வலுவை பார்க்கணும். சரியான, இந்த பிரதான அளவிட பூச்சியத்தை விட்டு இந்த பக்கம் நகர்ந்து இருக்குதா இந்த பக்கம் நகர்ந்து இருக்குதாங்கிறத டிசைட் பண்ணி நம்ம பூச்சிய வலுவை கண்டுபிடிக்கணும். அந்த வகையில இது ஒரு நேர்பூச்சிய வலு, இது ஒரு நேர்பூச்சிய வலு. இது நேர்பூச்சிய வலு வரைக்கக்குள்ள இந்த பூச்சிய வலுட பருமன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எத்தனாவது வட்டப்பிரிவு பொருந்துதுன்னு பார்க்கணும்? 5வது. ஸோ பொருந்துற வட்டப்பிரிவை இழிவெண்ணிக்கையால நாம் என்ன செய்யணும்? பெருக்கணும். ஸோ கேள்வியில் என்ன சொல்றாங்கன்னா, வட்ட அளவிடை பிரிவுகள் 50 அப்படின்னு ஒரு விடயத்தை சொல்றாங்க. 2 தடவை சுழற்றக்குள்ள 1 மில்லிமீட்டர் அசையுது அப்படின்னு சொல்றாங்க. 2 தடவைகள் சுழற்றும் போது இந்த வட்ட அளவிடைய 2 தடவைகள் சுழற்றக்குள்ள 1 மில்லிமீட்டர் அசையுதுண்டால், ஒரு தடவை சுழற்றக்குள்ள எவ்வளவு தூரம் அசையும்? 2 தடவை சுத்தக்குள்ள 1 மில்லிமீட்டர். அப்ப ஒரு தடவை சுத்தினா 0.5 மில்லிமீட்டர் தூரம் அசையும். எனவே நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்றால், இந்த கேள்வியில இந்த நுண்மானி திருகு கணிச்சிட புரியடை தூரம் 0.5 மில்லிமீட்டர். 2 தடவை சுத்தக்குள்ள 1 மில்லிமீட்டர் அசையுது. அப்ப ஒரு தடவை சுத்தக்குள்ள 0.5 மில்லிமீட்டர், 1/2 மில்லிமீட்டர் அசைஞ்சிருக்கு. அப்ப புரியடை தூரம் 0.5 அர்த்தம். ஒரு தடவை சுத்தக்குள்ள அசைஞ்ச தூரம் தான் புரியடை தூரம் இல்லையா? ஓகே, 0.5 மில்லிமீட்டர். வட்டப்பிரிவுகளோட எண்ணிக்கை 50. அப்ப சுருக்கினமா இருந்தால் இழிவெண்ணிக்கை என்ன வரும்? 0.01 மில்லிமீட்டர். சரியான, எல்லாருக்கும் தெரியும் தான் இல்லையா? நான் நம்ம ரிவிஷன் கிளாஸ் படிக்கிற மாதிரி போயிடும் கூட பேசினால். அப்ப என்ன பொருந்துற வட்டப்பிரிவை இழிவெண்ணிக்கையால பெருக்கிறோம். அப்ப 0.05 மில்லிமீட்டர் வரும். இதுதான் பூச்சிய வலு. இது ஒரு நேர்பூச்சிய வலுன்னு தெரியும். அடுத்தது இங்க வாசிப்புக்கு வருவோம். வாசிப்படுத்தமா இருந்தால் வாசிப்பு பிரதான அளவிடையில வாசிப்பு உங்களுக்கு தெரியும். இது 0, இது 1, இது 2, இது 2.5. ஸோ பிரதான அளவிடையில வாசிப்பு 2.5 மில்லிமீட்டர் பிளஸ் பொருந்தும் வட்டப்பிரிவு 15, இழிவெண்ணிக்கை 0.01. எனவே கூட்டினா என்ன வரும்? 2.65 மில்லிமீட்டர் வரும். வாசிப்பு 2.65, பூச்சிய வலு 0.05. ஆக உண்மையான இந்த உருக்கு பந்திட விட்டம் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ நீங்க என்ன செய்யணும்? இந்த வாசிப்புல இருந்து இந்த பூச்சிய வலு 0.05 கழிக்கணும். கழிச்சிங்களா இருந்தால் 2.60 மில்லிமீட்டர் வரும். அப்ப இந்த கேள்விக்கு பொருத்தமான விட 2.6 மில்லிமீட்டர். 3வது விட வரும். சரியான, தெரியுதான் எல்லாருக்கும் இல்லையா? வாசிப்பு பூச்சிய வலு நேர்பூச்சிய வலுங்கிறதால இந்த வாசிப்புல இருந்து
இதை நாம கழிச்சு விடுறோம். சரியா? அப்ப பொருத்தமான விட 3வது விட இல்லையா? ரைட். இப்ப நம்ம 12வது கேள்விக்கு வருவோம். கவனிங்க. ஒரு புள்ளியில் தொழிற்படும் 2p எனும் இரு விசைகளின் விளையுளின் திசையானது முதலாவதை 12னாலும் இரண்டாவதை 2 மடங்காகவும் அதிகரிக்கும் போது மாறவில்லை. இரு விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் 120 பாகை எனின் ஆரம்பத்தில் விளையுளின் பருமன் என்ன? என்ன விட இந்த கேள்விக்கு? இந்த கேள்விக்கு என்ன விட? எஸ், வெரி குட். நிறைய பேர் சரியான விடையை சொல்லி இருக்கிறீங்க. என்ன? முதலாவது இந்த கேள்வியில சொல்லப்பட்ட விடயத்தை பத்தி நாம தெரிஞ்சு கொள்வோம். பொதுவா ஒரு பொருள்ல சரியான 2 விசைகள் தொழிற்படுவது அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க. 2 விசைகள் தொழிற்படுவது, ரைட்? பி அதே போல 2p அதே போல p அப்படின்னு 2 விசைகள் 120 பாகை கோணத்துல தொழிற்படுவது, ரைட்? இந்த நேரத்துல என்ன சொல்றாங்க? முதலாவது விசைய 12ஆலையும் இரண்டாவது விசைய 2 மடங்காகவும் அதிகரிக்கும் போது, ரைட், அதிகரிக்கும் போது விளையுள்ள திசை மாறவில்லை அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுங்க அப்ப இந்த கேள்விக்கான மெயின் தியரி என்ன? பொதுவா விசை இணைகிற விதியில படிக்கிற ஒரு விடயம். எப்படி? 2 விசைகள் ஒரு உடல்ல தொழிற்படக்குள்ள அந்த விசைகள்ல மாற்றம் செய்யும் போது விளையுள்ள திசை மாறாம இருப்பதற்கான நிபந்தனை என்ன? 2 விசை தொழிற்படுவதா? 2 விசை எப்படி தொழிற்படுவது? இந்த விசையிலையும் இந்த விசையிட பருமன்லையும் மாற்றத்தை செய்யக்குள்ள விளையுள் மாறாம இருப்பதற்கான நிபந்தனை என்ன? விளையுள்ள திசை மாறாமல் இருப்பதற்கான நிபந்தனை என்ன? நிபந்தனை படிக்கிறேன். 2 விசைகள் தொழிற்பட்டு விளையுள்ள திசை தொடர்ந்து மாறாம இருக்கணும்டா. எஸ், வெரி குட். என்ன? 2 விசைகள் ஒரு பொருள்ல தொழிற்படக்குள்ள அதன் மீது ஒரு விளையுள் உருவாகும். இப்படிதானே? 2p என்று 2 விசை இருக்கிறான். இப்ப இந்த 2 விசைகளை கொண்டு ஒரு விளையுள் உருவாகும். அப்படித்தானே? இப்ப இதை வச்சு நீங்க ஒரு விசை இணைகரத்தை வரைஞ்சா உதாரணமா விளையுள் இப்படி போகும். இப்ப இந்த விசைய 12ஆல அதிகரிக்கிறோம். இந்த விசைய 12ஆல அதிகரிச்சு அடுத்த விசைய 2 மடங்காக அதிகரிக்கக்குள்ள அவ பியா இருந்ததை 2pயா மாத்துறது, 2pயா இருந்ததை 2p பிளஸ் 12ஆ மாத்துறது. அப்படி மாத்தக்குள்ள விளையுள்ள திசை, விளையுள் விசைட திசை அதே திசையாக அப்படியே இருந்தா, இந்த விளையுளும் இந்த விளையுளும் ஒரே திசையாக இருந்தால் இருக்கணும்டால் அதற்கான நிபந்தனை இந்த 2 விசைகளும் ஒரே மடங்கினால் மாற்றப்பட்டிருத்தல் வேண்டும். அதான நிபந்தனை. இரு விசைகள் ஒரு உடல்ல தொழிற்படக்குள்ள சரியான அந்த 2 விசைகளும் ஒரே மடங்கினால் மாற்றப்பட்டால் விளையுளின் திசை தொடர்ந்து மாறாமலே இருக்கும். போதா குறைக்கு விளையுளும் அதே மடங்கால மாறும். உதாரணமா இந்த p-ய நீங்க 2pயா மாத்தி இருக்கிறீங்க. இந்த p-ய நீங்க 2pயா மாத்தி இருக்கிறீங்க. சோ இந்த 2p-ய எத்தனையா மாத்தணும்? இந்த விசையை நாம 2 மடங்கா மாற்றினால் இந்த விசையையும் நாம 2 மடங்கா மாற்றணும். அதாவது 4
பியாக மாத்தி இருக்கணும். பிய 2Pங்கிறதா மாத்தினார், 2 மடங்கு அதிகரிச்சால் 2Pயையும் 2 மடங்கு அதிகரிக்கணும், 4Pயாக மாத்தி இருக்கணும். இப்படி ஒரே மடங்கான நாம் அதிகரித்தால் விளையுள் விசிட திசை மாறாது. இப்படி ஒரு தியரி இருக்குதா இல்லையா? எல்லாருமே படிப்போம் இல்லையா விசை இணைகிற விதியில. அந்த நேரத்துல விளையுள்ள திசை மாறாது. அதே போல விளையுளும் உண்மையா என்ன செய்யும்னா 2 மடங்கா மாறும். இது ஆறா இருந்தா இப்ப இது 2R மாறும். இப்ப என்ன பாயிண்ட் என்றால், சரியா, இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்ப என்ன பாயிண்ட் என்றால் 2Pயோட 12 கூட்டி வாரது, சரியான, இந்த P 2Pயா மாறக்குள்ள விளைவில் விசை மாறாம இருக்குதுண்டா, இது 2 மடங்கா மாறக்குள்ள இதுவும் 2 மடங்கா மாறி இருக்கணும். அப்ப 2P உண்மையா 4Pக்கு சமனா மாறணும். ஆக 2Pயோட 12 கூட்டி வாரது 4Pக்கு சமன் அர்த்தம். அப்ப நம்ம உடனே என்ன முடிவுக்கு வரலாம்? 2P பிளஸ் 12 4Pயா இருக்குதா? அப்ப 12 இந்த 2P அங்கால போய் கழிப்பட்டா 4P இருந்து 2P கழிப்பட்டால் 2P சமன் 12, அதாவது P சமன் 6 நியூட்டன் என்று வரும். அப்ப நம்ம என்னத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா P-ட பருமன் என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நீங்க சொல்லுங்க பார்ப்போம், கேள்வி என்ன? இந்த 2 விசைகளோட விளையுள் என்னங்கிறது கேள்வி. சோ இது 12 நியூட்டன், சாரி இது 6 நியூட்டன், இது P வந்துட்டு 6 நியூட்டன், அப்படிதானே? இது 6 நியூட்டன், இது அப்ப 12 நியூட்டன். 6 நியூட்டன் 12 நியூட்டன் விசை தொழிற்பட்டால் விளையுள் விசை என்னங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்ப நம்ம P-ய கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அடுத்த ஸ்டெப், இதுல விளையுளை கண்டுபிடிக்கிறதுக்கான வழி என்ன? இரண்டு விசைகளும் ஒரே மடங்கால் அதிகரிக்கப்பட்டா தான் விளையுள் மாறாது. அப்ப 2P பிளஸ் 12 4Pக்கு சமனா இருந்திருக்கு. அப்ப 2P தான் 12, அப்ப P வந்துட்டு 6 நியூட்டன். இப்ப P வந்துட்டு 6 நியூட்டன், 2P 12 நியூட்டன் தான். எப்படி நாம விளையுளை கண்டுபிடிக்கிறேன்? ஓகே, என்ன செய்யலாம்? ஒன்று, இந்த கேள்விக்கு விடையை கண்டுபிடிக்க விசை இடைகிற விதிக்கான சமன்பாடை பாவிக்கலாம். எப்படி? R சமன் P வர்க்கம் Q வர்க்கம் 2PQ cos θ. சரியா? இந்த சமன்பாடை பாவிச்சு ஒரு ஆள் செய்யலாம். அதுல ஒரு விசையத்துல 2 விசைகள், ஒரு விசை 12, இன்னொரு விசை 6. அப்ப 12 வர்க்கம் 6 வர்க்கம் 2 தர 12 தர 6 தர cos 120 பாகை. இப்ப அடுத்த கட்டம் 12 வர்க்கம் 144, 6 வர்க்கம் 36, 2 தர 12 தர 6 12 144 cos 120 பாகை. cos 120 பாகையிட பருமன் என்ன? cos 120 பாகையிட பருமன் என்ன அப்படிங்கிறத யோசித்திருப்பாரு. அப்படிதானே? cos 120 பாகையை நாம படிச்சிருக்கிறோம். எப்படி எழுதலாம்? cos 180 மைனஸ் 60 எழுதலாம். இதுல இருந்து cos 180 மைனஸ் 60 மைனஸ் cos 60 சொல்லலாம். ஞாபகம் இருக்குதா? இதெல்லாம் நம்ம பேசிக்ல படிப்பிச்சது இல்லையா? மைனஸ் cos 60 சொல்லலாம். அப்ப மைனஸ் cos 60 அப்படின்னா என்ன? cos 60 எவ்வளவு வரைக்கும்? அரை அரைக்கும். அப்ப மைனஸ் 2 வரும். அப்ப cos 120 வார இடத்தை மைனஸ் 2 பிரதியிடணும். அப்படி பிரதியிட்டு தீர்த்தால் 144 36 இருந்து
இதை நீங்க கழிச்சிங்கன்னா உங்களுக்கு விட 108 நியூட்டன் என்று வரும். இப்படி இந்த கேள்வியை ஒரு ஆள் விசை இணைகர விதியை பயன்படுத்தி செஞ்சிருக்கலாம். ஆனா நான் இப்ப உங்களுக்கு இப்படி செய்யாம இன்னொரு மெத்தடை செய்து காட்டுறேன். சரியானே? ஏன்னா இந்த கேள்வியையே நம்ம ஒட்டுமொத்தமா நல்லா திங்க் பண்ணினா இந்த கேள்வியை நம்ம ஒட்டுமொத்தமா மனதாலேயே செஞ்சு முடிக்கலாம். அது எப்படின்னு சொல்ல போறேன். பட் அதுக்கு நாம படிக்கக்கூடிய ஒவ்வொரு தியரியையும் சரியா கனெக்ட் பண்ணணும். அப்படின்னா மட்டும்தான் நான் இப்ப சொல்ல போற அந்த ஷார்ட் மெத்தடை நீங்க புரிஞ்சு கொள்ளலாமா? அதையும் சொல்லிக்கொள்றேன். இப்ப நான் இந்த கேள்வியை ஷார்ட் மெத்தட்ல செஞ்சு காட்ட போறேன்டா. இவ்வளவு எழுதி செஞ்ச கேள்வியை நம்ம ஷார்ட் மெத்தட்ல செய்ய போறோம். சரியானே? ஆனா என்ன இதுல இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நாம கண்டுபிடிச்சிருந்தானே இந்த விடயத்தை உண்மையா நீங்க ஷார்ட் மெத்தட்ல கண்டுபிடிச்சிருக்கலாம். இதை நீங்க மனதால செஞ்சிருக்கலாம். சோ இந்த விடயத்தையும் நான் மனதால உங்களுக்கு செய்து காட்ட போறேன். ரைட்? ஓகே, கவனிங்க. இந்த கேள்வியை நம்ம எப்படி மனதால செய்ய முடியும் அப்படின்னால், இந்த கொஸ் 120 கண்டுபிடிக்கிற தெரியும் தான் எல்லாருக்கும் இல்லையா? முதலாவது 2 காவிகள். கவனிங்க, இந்த இந்த விடயம்லாம் தெரிஞ்சிருந்தா தான் நம்ம இந்த கேள்வியை செய்யலாமா? சம பருமனுடைய 2 காவிகள், சொல்லுங்க பாப்போம், 120 பாகையில தொழிற்பட்டால் நீங்க சொல்லுங்க இந்த 2 காவிகளோட அல்லது இந்த 2 விசைகளோட விளையுள் எவ்வளவா இருக்கும்? சம பருமனுடைய 2 விசைகள் 120 தொழிற்பட்டா விளையுள் என்ன? எஸ், வெரி குட், வெரி குட். எஸ், என்ன சமனான 2 விசை 120 தொழிற்பட்டா விளையுள் விசை என்னன்னு கேட்டால் அதே எஃப் தான் இருக்கும். எஃப் எஃப் 120 பாகையில தொழிற்பட்டால் விளையுள் விசையும் அதே எஃப் இருக்கும். அதே மாதிரி சம பருமனுடைய 2 விசைகள் 60 பாகையில தொழிற்பட்டால், இதெல்லாம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றேன் இல்லையா? கட்டாயம் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும்னு சொல்றது. சொல்லுங்க, சம பருமனுடைய 2 விசைகள் 60 பாகையில தொழிற்பட்டால் இந்த விசைகளோட விளையுள் என்ன? எஸ், வெரி குட். பயங்கரமா தான் இருக்கிறீங்க உள்ள. நிறைய பேர் சரியான விடை அனுப்பி கொண்டிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். √3f இப்படிதானே? சம பருமனுடைய 2 விசை 120 தொழிற்பட்டா விளையுள் எஃப். சம பருமனுடைய 2 விசை 60 தொழிற்பட்டா √3f. இதே மாதிரி இன்னொன்று சொல்றது, வளமையா படிப்பிக்கிற விஷயம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றது, சம பருமனுடைய 2 விசைகள் 90 பாகையில தொழிற்பட்டா விளையுள் என்ன? 2 விசை 90 தொழிற்படுதா, அப்ப விளையுள் என்ன? எஸ், வெரி குட். கடுமையா விட அனுப்புறீங்க, கடும் வேகமா விட வந்து கொண்டு நிறைய பேர் விட அனுப்புறீங்க. ஓகே, √2f இது கட்டாயம் நீங்க தெரிஞ்சிருக்கன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? நிறைய இடத்தை யூஸ் ஆகுண்டா, எல்லா இடத்துலையும், நிறைய இடத்துல சொல்ற எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். பிசிக்ஸ்ல மெக்கானிக்ஸ்ல மட்டும் இல்லை, ரைட்? எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். ரைட்? ஓகே, இப்ப விடயத்துக்கு வருவோம். நான் இந்த கேள்வியை இப்ப நாம செஞ்சதான கேள்வி இதை இதோட கனெக்ட் பண்ணி யோசிக்க போறேன். எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு பெருமதியான ஒரு ஐடியா. அது ஒரு பெருமதியான ஐடியா. இப்ப ஒரு விசை 12 நியூட்டன் அப்படித்தானே? இன்னொரு விசை 6 நியூட்டன், கோணம் 120 பாகை. கோணம் 120 பாகை. இதை எப்படி நான் மனதால யோசிக்கலாம்னு சொன்னால், நமக்கு தெரியும் சம பருமனுடைய 2 விசை 120 தொழிற்பட்டால் சம பருமனுடைய விசை, அதை மறந்துடக்கூடாது. சம பருமனுடைய 2 விசை 120 தொழிற்பட்டா விளையுள் விசையும் அதே பருமனாகத்தான் இருக்கும். இது தெரியுமா இல்லையா? இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிற விடயங்கள் இல்லையா தியரியில? ரைட். இப்ப இது 6 நியூட்டன், இது 12 நியூட்டனா? இது 120 தொழிற்படுவது. இது சமனான விசை இல்லையே?
சோ நாம என்ன செய்வோம்டா இதை சமனான விசையா உடைப்போம். எப்படி உடைக்கிறேன்? அதாவது 6 நியூட்டன் 12 நியூட்டனை நான் இப்படி கற்பனை செய்றேன், மனதால இப்படி யோசிக்கிறேன். 6 நியூட்டன், இந்த பக்கம் 6 நியூட்டன், இன்னொரு 6 நியூட்டன், 2 6 நியூட்டன் இந்த பக்கம் இருக்குன்னு எடுக்கிறேன். சரியாடா? இந்த இந்த திசையில 6 நியூட்டன் 6 நியூட்டன், 2 6 நியூட்டன் இருந்தா விடையில் என்ன வரும்? 12 வரும். அப்ப இந்த 12 2 6 நியூட்டனா உடைச்சிட்டேன். இப்ப இந்த கோணம் 120 பாகை தானே. இப்ப இங்க இருக்கிற ஒரு 6 நியூட்டனுக்கும் இங்க இருக்கிற ஒரு 6 நியூட்டனுக்குமான விளையுள் என்ன வரும்? இந்த 6 நியூட்டனுக்கு இந்த 6 நியூட்டனுக்கு விளையுள் என்ன வரும்டா? 6 நியூட்டன் வரும். சம பருமன் 2 விசைனா விளையுள் என்ன? அதே விசை. அப்ப 6 6 இது 2 விளையுள் என்ன? 6 நியூட்டன். அந்த விளையுள் எப்படி போகும்? சரியா இது ரெண்டுக்கும் நடுவாட போகும். நம்ம போன கிளாஸ்லயும் பேசி இருந்தோம். இது ரெண்டு விளையுள் சரியா நடுவாட போகும். 6 நியூட்டன் 6 நியூட்டன் போன கிளாஸ்ல பேசணும் இல்லையா? இந்த 2 விசைய விளையுள் சரியா நடுவாட இப்படி போகும். இப்ப இந்த 2 விசைக்கு விளையுள் கண்டுட்டீங்க தானே. இது 2 விளையுள் இந்த போகுது. இப்ப நீங்க அதை மறந்துடுங்க. இது 2க்கு விளையுள் கண்டுட்டீங்கன்னா இனி பாவிக்க ஏடா, ஏன்னா அதுக்கு தான் விளையுள் கண்டுட்டீங்களே. இப்ப மிச்சமா இருக்கிறது யாரு? இப்ப இது 2 விளையுள் 6 நியூட்டன் இந்த இருக்குது. இந்த பக்கம் ஒரு 6 நியூட்டன் இப்படி இருக்குது. இது 2 விளையுள் சரியா நடுவால போயிருக்கு. இந்த கோணம் 60. அப்ப இந்த கோணம் 60. சோ 6 நியூட்டன் 6 நியூட்டன். இப்ப விளையுள் என்ன வரும்? இப்படி போகும். இப்ப விளையுள் 6 வர்க்கமூலம் 3 சம பருமனுடைய 2 விசை 60ல தொழிற்பட்ட விளையுள் என்னடா? √3f தானே. அப்ப 6 6ண்டா விளையுள் 6 வர்க்கமூலம் 3. 6 வர்க்கமூலம் 3ண்டா என்ன வரும்? இந்த 6 வர்க்கமூலத்துக்குள்ள கொண்டு வந்தா, வர்க்கமூலத்துக்கு வெளியில இருக்குது 6, அதை உள்ளுக்குள்ள கொண்டு வந்தா என்ன வரும்? 36 வரும். அப்ப என்ன விட? 108 வரும். இது உண்மையா நீங்க மனதால செய்யலாம். நான் இதை மனதால செஞ்சேன், அதுக்காக நான் சொல்றேன். நான் சும்மா அடிச்சுடல, மனதால செய்யலாம். நான் சும்மா சொல்லல. நான் உண்மையா இந்த கேள்வி நான் போன்ல எடுத்து கேள்வியை செய்யக்குள்ள நான் இப்படிதான் பார்த்தேன். நான் எழுதிட்டு இருக்கீங்களா இந்த சமன்பாடை நான் மனதால செய்யறேன், எனக்கு கஷ்டம். இப்படியும் இந்த சமன்பாடை மனதால செய்ய மாட்டேன். பேனை எடுத்து எழுதி பழக்கமே இல்லை, பேனையும் இல்லை நைட்டும். சரியா? அப்ப நான் என்ன செஞ்சேன்னா இந்த கேள்வியை செய்யக்குள்ள எப்படா கொஞ்சம் ஃபாஸ்டா செஞ்சு ஓட்டு விஷயத்தை முடிக்கலாம்னா யோசித்தேன். அப்ப பார்த்தா ஃபர்ஸ்ட்டுக்கு நான் என்ன செஞ்சேன், இந்த தரவுகளை பார்க்குறேன். 2p 2pங்கிற விசை 12ஆல் அதிகரிக்குது, பிங்கிற விசை 2 மடங்கு. அப்ப பிங்கிற விசை 2 மடங்கு அதிகரிச்சா 2p 2 மடங்கா தான் அதிகரிச்சிருக்கணும். அப்ப 12 நியூட்டனுங்கிறது 2p, அப்ப பிங்கிறது 6 நியூட்டன். அதை நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு அதை மனதால செய்யலாம் இல்லையா? எல்லாருமே செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பி 6 நியூட்டன் மனதால செய்யலாம். அப்ப 6 நியூட்டனும் 12 நியூட்டனும் தொழிற்படுவது 120 பாகை. ஐயையோ, விசை இணைகிற விதி சமன்பாடு பாவிக்கணுமே அப்படின்னு எனக்கு ஒரு ஏக்கம் வந்து, சரி ஏன் நாம் இப்படி யோசிக்க கூடாதுன்னு போட்டு தான் நான் என்ன செஞ்சேன், 12 நியூட்டனை 2ஆ உடைச்சேன். ஏன்னா எனக்கு எழுதுறதுக்கு மாச்சேன். நான் எழுதுறதுக்கு மாச்சலானா இப்படி யோசித்தேன். அப்ப 12 2ஆ உடைச்சு போட்டு 6 6 விளைவுல ஃபர்ஸ்ட் காணுமே. 6 6 விளைவு 6 அடிக்கும். அப்ப மிச்சமா இருக்கிற இந்த 6க்கு இந்த 6 இடைப்பட்ட கோணம் 60 அடிக்க போகுது. 60 6 6 60ல தொழிற்பட்ட 6 வர்க்கமூலம் 3. 6 வர்க்கமூலம் 3ண்டா இருக்கிற விடையை பார்த்து எல்லாமே வர்க்கமூலத்துக்குள்ள இருக்குது. அப்ப 6 வர்க்கமூலம் 3ண்டா உள்ளுக்குள்ள போனா 36. 6 36ஆல பெருக்கினா ஓகே 108 விட 2வது அப்படின்னு முடிவுக்கு வந்து. நான் என்ன சொல்ல வாரேன்டா, பொதுவான கிளாஸ்லையும் சொல்றேன் நான், எண்ணத்துல நம்ம வந்து இது கூட ஃபோக்கஸ் பண்ணணும்னா ஒரு கேள்வி எடுத்தா எழுதுறதுல இல்லை, நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் திங்க் பண்றதுல. நம்ம எவ்வளவுக்கு திங்க் பண்றோமோடா அவ்வளவுக்கு ஒரு கேள்வியை வேகமா செய்யலாம். அந்த எபிலிட்டி அப்பதான் வளரும். ஃபர்ஸ்ட்டுக்கு அது கஷ்டமா இருக்கும், திங்க் பண்றது, மைண்டால கால்குலேட் பண்றது, மைண்டால யோசிக்கிறது, ஐடியாவை பிளான் பண்றது. சரி, பிளான் பண்றது வந்துட்டு என்ன, அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு தெரிகிற பிரச்சனை என்னன்னா, பிசிக்ஸ் படிப்பாங்க மார்க்ஸ் எடுக்க மாட்டாங்க. என்ன பிரச்சனைனா கேள்வியை வாசித்து போட்டு எடுத்தெடுப்புல எழுதுறது. அப்படி படிக்கிற பிசிக்ஸ் படிக்கிறது அப்படி இல்லை, பிசிக்ஸ் எக்ஸாம் செய்யறது அப்படி இல்லை. டோட்டலி நாம என்ன செய்யணும்னா நம்ம திங்க் பண்றதுக்கு தான் கூட ப்ரையாரிட்டி கொடுக்கணும். என்ன சும்மா போட்டு பிசிக்ஸை வந்துட்டு இப்படியெல்லாம் செய்யறது. சமன்பாடு படிப்பிப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த சமன்பாடுல பிரதியிட்டு கேள்வியை பிராக்டிஸ் பண்ண சொல்லுவாங்க. ஒரு சமன்பாடு விசையினரி சமன்பாடை போட்டு கொடுத்தாச்சா அதுல 2 பருமனை போறது, பீட பருமன் இந்த அடிக்குது, கியூட பருமன் இந்த அடிக்குது, விளைவுல கண்டுபிடிங்க. இவ்வளவுதான் விசையினரி விதி. இப்படி படிக்கிறல பிசிக்ஸ், இப்படி படிக்கிறீங்க இப்படி படிப்பிக்கவும் கூடாது. நீங்க வந்துட்டு கூட திங்க் பண்ற லெவலை வளர்த்துக்கொள்ளணும். அப்பதான் நீங்க டைம் மேனேஜ்மெண்ட்ல கேள்வியை செய்யலாம்.
அப்ப மறந்துடாதீங்க. நான் இதுக்கு முதல் ஒரு கேள்வியை உங்கள்ட்ட சொன்னேன். கேள்வியை நீங்க வாசித்ததுக்கு பிறகு விடை எப்படி வரணுங்கிறத யோசிங்க, பிளான் பண்ணுங்க. அந்த விடை இருக்காண்டு செக் பண்ணுங்க, விடையை கண்டுபிடிக்கலாம். அது ஒரு உதாரணம். இப்ப இந்த கேள்வியில் என்ன சொல்றேன், எடுத்த எடுப்புல கேள்வியை வாசித்து போட்டு எழுதவானா, கேள்வியை எப்படி செய்யலாம், இப்படி ஃபர்ஸ்ட் செய்யணுமா, இது ஐடியா, இப்படி இப்படி அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை வந்துட்டு திங்க் பண்ணுங்க. அப்படி செய்யக்குள்ள நீங்க என்ன செய்வீங்கன்னா ரொம்ப வேகமா கேள்விகளை செய்ய பழகுவீங்க. ரைட்? இப்படியெல்லாம் நீங்க செய்யக்குள்ளதான் பெஸ்டான ஒரு ரிசல்ட்ஸை நோக்கி நீங்க போகலாம். சும்மா இருந்துகிட்டு பிசிக்ஸ்ல எடுக்கலாம் இப்படி அப்படி இல்லை. அது வந்துட்டு ஒரு ட்ரைனிங். பிசிக்ஸை நீங்க படிக்கிறது ஒரு ட்ரைனிங். அது அது வந்துட்டு ஒரு கிளாஸ்ல இருந்தே நம்ம திங்க் பண்ற லெவலை வந்துட்டு வளர்த்துக்கொள்ளணும். கொப்பி எடுத்து வாசித்து படிக்க இயலாடா பிசிக்ஸை வந்துட்டு. கொப்பி எடுத்து இப்ப இது என்ன இப்படி ஒரு தியரி படிக்கிறையா, இந்த 12 6 6 உடைக்கணும்னு படிக்கிறையா தியரி இல்லையே. அப்ப என்னன்னா நாம வந்துட்டு யோசிக்கணும். யோசிக்கத்தான் நாம என்ன செய்வோம், நாம டெவலப் பண்ணுவோம். வேற ஒன்றும் இல்லை. இது நான் வந்துட்டு ஏதோ பெரிய ஒரு கண்டுபிடிப்பு அப்படிலாம் சொல்ல வரல. என்ன விஷயம்னா ஒரு கேள்வியை நாம செய்யக்குள்ள எந்த அளவுக்கு யோசிக்கிறோமோ அந்த அளவுக்கு வேகமா செய்யலாம். இப்ப இதுக்கு பிறகு செய்ய போற கேள்விகளை நீங்க பாருங்க, உங்களுக்கு விளங்கும் நான் என்ன சொல்றேங்கிறது. ரைட்? அப்ப கட்டாயம் என்ன செய்யுங்க, யோசித்து படிங்க. சும்மா பாடமாக்குற மாதிரி படிக்காதீங்க. சும்மா சமன்பாடை போட்டு பிரதிட்டு போட்டு இதான் பிசிக்ஸ்னு சொல்லி முடிவெடுத்துடாதீங்க. போக போகத்தான் பிசிக்ஸ் வந்துட்டு மாதிரி கஷ்டமா வந்து சேரும். ஆனா திங்க் பண்ணி படிக்கிற ஆட்களுக்கு பிசிக்ஸ் பின்னுக்கு ஈஸியா மாறுண்டா. திங்க் பண்ணி படிக்கிற ஆட்களுக்கு போக போக பிசிக்ஸ் ஈஸியா மாறும். பாடமாக்கி படிக்கிற ஆட்களுக்கு ஆரம்பத்துல பிசிக்ஸ் சிம்பிளா இருக்கு, அழகா சொல்லித்தாராரு, போட்டா விட வருவதேம்மா. ஆனா போக போகத்தான் அவனுக்கு விளங்கு நாம அதில் பாதாளத்துல போயிட்டு இருக்கிறோம்ங்கிறது. ஸோ விளங்கி படிக்கிறதுக்கு முற்படுங்க, சரியா படிங்க. ரைட்? பாருங்க, இரு காவிகள் P, Q இன் விளையுள் R ஆகும். கியூவின் திசை புறமாற்றப்படின் புதிய விளையுள் S ஆகும். பின் வரும் தொடர்புகளில் சரியானது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. என்னையாம், இரண்டு காவி P Qட விளையுள் ஆறாம், கியூட திசையை புறமாற்றம் செஞ்சா புதிய விளையுள் S ஆம். அப்ப பின்வரும் தொடர்புகள்ல சரியானது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இல்லையா. ஓகே, கவனிங்க. இப்ப விசை இணைகிற விதியோட தொடர்புடைய ஒரு கேள்வியா தான் இருக்குது. சரியா? சமன்பாடை போட்டா விட வரும் போல இருக்குது இல்லையா. சமன்பாடை போட்டோம்னா விட வரக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க, PQங்கிற இரண்டு காவிகள விளையுள் R. நமக்கு தெரியாத அந்த காவிகள் எப்படி தொழிற்பட்டு நம்ம சும்மா இப்படி எடுப்போம். PQ இப்படி தொழிற்பட்டிக்குன்னு வச்சுக்கோமே. இது ரெண்டிட விளையுள் R என்று சொல்றாங்க. இது ரெண்டிட விளையுள் R என்று சொல்லப்படுவது. இதுல Q புறமாற்றம் செய்தால், Q புறமாற்றப்பட்டால், P இப்படியே இருக்கக்குள்ள Q புறமாற்றம் செய்றாங்க. அதாவது இப்படி இருந்த Q மாத்தி விடுறாங்க. இப்படி Q புறமாற்றம் செய்யக்குள்ள விளையுள் என்னையாம் S அப்படின்னு தரப்படுது. விளையுள் S என்று சொல்றாங்க. சரியானே? இது ரெண்டிட விளையுள்டா இதை வச்சு ஒரு இணைகரத்தை கீறினா வரும். இது ரெண்டிட விளையுள்டா இதை வச்சு ஒரு இணைகரத்தை கீறினா வரும். சரியானே? PQ இப்படி இருக்கக்குள்ள விளையுள் இப்படி இருக்குது. புறமாற்றம் செய்தா கியூட திசையை மாத்தினா விளையுள் S ஆக இருக்குதான். இப்ப விசை இணைகிற விதியில நம்ம படிக்கிற சமன்பாடு R வர்க்கம் சமன் இரண்டு விசைகள், ஒன்று P, அப்ப P வர்க்கம், Q வர்க்கம், இந்த காவிகளுக்கு இடைப்பட்ட கோணம் தீட்டாண்டா 2PQ cos தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். R வர்க்கம் சமன் P வர்க்கம் Q வர்க்கம் பிளஸ் 2PQ cos தீட்டா அப்படின்னு சொல்லப்படும் இல்லையா. இதே மாதிரி இங்க வருவோம். இதுல இப்படி இருந்த காவியத்தை நம்ம இப்படி மாத்தி இருக்கிறோம். இந்த டைம்ல விளையுள் S ஆம். அப்ப S வர்க்கம் சமன் P வர்க்கம் Q வர்க்கம் 2PQ. நல்லா பாருங்க,
இந்த கோணம் தான் தீட்டா, இந்த கோணம் தானே தீட்டா. அப்ப இந்த கோணம் என்ன ஆയിരിക്കും? 180 மைனஸ் தீட்டா. பிங்கிற காவி கியூங்கிற காவிட கோணம் இது தீட்டா. கியூவை புறமாற்றம் செய்தால் இப்ப இந்த பிக்கும் கியூக்கு இடைப்பட்ட கோணம் 180 மைனஸ் தீட்டாண்டு வரப்போகுது. ஆக 2pq cos 180 மைனஸ் தீட்டாண்டு வரும். இதான விசை இணைகர விதிக்கு சமன்பாடு. இப்ப எஸ் சமன் எஸ் வர்க்கம் சமன் பி வர்க்கம் கியூ வர்க்கம் cos 180 மைனஸ் தீட்டா. இது என்னத்துக்கு சமன்? மைனஸ் கொஸ் தீட்டாவுக்கு சமன். இது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணுமா? கொஸ் 180 மைனஸ் தீட்டாங்கிறது கொஸ் தீட்டாவுக்கு சமனுங்கிறதெல்லாம் மைனஸ் கொஸ் தீட்டாவுக்கு சமனுங்கிறதெல்லாம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். 2019 ஆண்டு 19 ஆண்டா 19 அல்லது 20 அடிக்கணும். லைட்ஸ்ல இந்த இந்த விடயத்தை நேரடியா பாவிக்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கு, ஒரு தடவை வந்திருக்குது அண்மை காலத்துல. இதுக்கு முதல் வந்து பழைய கேள்வி இருக்குது. அப்ப கட்டாயம் தெரிஞ்சிருக்க நம்ம கொஸ் 180 மைனஸ் தீட்டாங்கிறது மைனஸ் கொஸ் தீட்டா. அப்ப இந்த இடத்துல நீங்க கொஸ் 180 தீட்டாவுக்கு பதிலாக மைனஸ் கொஸ் தீட்டான்னு போடலாம். அப்ப மைனஸ் 2pq கொஸ் தீட்டாண்டு வரும். இப்ப நல்லா பாருங்க, விஷயம் முடிஞ்சு. எஸ் வர்க்கத்தையும் ஆர் வர்க்கத்தையும் கூட்டுவோம். எஸ் வர்க்கம் பிளஸ் ஆர் வர்க்கம். இங்க பி வர்க்கம் இருக்குது, இங்கேயும் பி வர்க்கம். இங்க கியூ வர்க்கம் இருக்குது, இங்கேயும் கியூ வர்க்கம். அப்ப 2 பி வர்க்கம் பிளஸ் கியூ வர்க்கம் பிளஸ் 2pq cos தீட்டா மைனஸ் 2pq cos தீட்டா. அப்ப ரெண்டும் போயிட்டு. அப்ப இந்த சமன்பாட்டையும் இந்த சமன்பாட்டையும் நீங்க கூட்டி விட்டீங்கன்னா இப்படி வரும். அப்ப இந்த கேள்வி பொருத்தமான விட என்ன வரும்? 2p வர்க்கம் சக q வர்க்கம் சமன் r வர்க்கம் பிளஸ் s வர்க்கம். பொருத்தமான விட இரண்டாவது. பெரிய ஒரு விஷயம் இல்லை. என்ன? ஃபர்ஸ்டுக்கு சொல்லப்பட்ட நிகழ்வுக்கு ஒரு சமன்பாடு, கியூவை புறமாற்றம் செய்யறாங்க. அப்ப இப்ப பி கியூங்கிற காவிக்கு இடைப்பட்ட கோணம் 180 மைனஸ் தீட்டா. அப்ப புறமாற்றம் செஞ்சதுக்கு பிறகு வார சமன்பாடை போடுவோம். இந்த ரெண்டு இதையும் வச்சுக்கொண்டு நாம் என்ன செய்யறோம்? விளையுல கண்டுபிடிக்கிறோம். சரியான ஆர் வர்க்கம் இங்க எஸ் வர்க்கம். பாருங்க கவனிங்க, நான் வந்துட்டு என்ன செய்யல, செமினார்னு சொல்லி போட்டு மேலோட்டமான கேள்விகள் எடுத்து மேலோட்டமான கேள்விகளை செய்து காட்டல. ஏன்னா மேலோட்டமான கேள்விகள் செய்யறதுக்கு இப்படி ஒரு கிளாஸ் நமக்கு தேவையில்லை. சரியானே? அப்ப என்னென்ன எப்படியான கேள்விகள், என்ன டிஃப்ரெண்டான கேள்விகள் ஒவ்வொன்றையும் தான் நான் செலக்ட் பண்ணி இந்த டியூட்ல போட்டேனா. சரியா? அப்பதான் நீங்க வந்துட்டு என்ன செய்யலாம், ஒவ்வொரு கேள்வியிலையும் நிறைய நிறைய பிரயோசனமான விஷயங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஈஸியான கேள்வியை போட்டு எல்லாம் புரிஞ்சு கொள்ளுங்களா, நான் சொல்றேன் இந்த பாயிண்ட புரிஞ்சு கொள்ளுங்க. ஈஸியான கேள்வியை போட்டு அந்த கேள்வியை நான் விளங்கப்படுத்தி அழகா மெதுவா விளங்கப்படுத்தக்குள்ள உள்ள இருக்கிற எல்லாருக்கும் 99.99 வீதமான பேருக்கு அந்த கேள்வி விளங்கும். எப்ப? ஈஸியான கேள்வியை போட்டு நான் அதை விளங்கப்படுத்தினால் 99.999 வீதமான பேருக்கு விளங்குமா இல்லையாடா? விளங்கு. அப்ப நீங்க என்ன நினைப்பீங்கடா, என்ன ஒரு நெல்ல சேருன்னு நினைப்பீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நான் அப்படி ஒரு நெல்ல சேர அரிக்க கூடாது. எப்படிப்பட்ட கேள்விகளா இருந்தாலும் செய்யக்கூடிய ஆற்றலை வளர்க்கக்கூடிய அமைப்புல நம்ம கேள்வி செய்யணும். அப்படி செய்விக்கக்குள்ள நீங்க இந்த கேள்விகளை செய்யக்குள்ள ஒவ்வொரு கேள்வி உங்களுக்கு ஒரு சேலஞ்சா அரிக்கலாம். இருந்தாலும் அதுதான் உங்களுக்கு பிரயோசனம். உண்மையா இல்லையா? இது பாருங்க. இப்ப நான் சும்மா மேலோட்டமா எஸ்ஸுக்கும் பிக்கும் விசை இணைகிற விதிக்கு சும்மா சமன்பாடு பருமனை தந்து போட்டு ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு விடையை சொன்னா பெரும்பாலும் விளங்கும். அது உங்களுக்கு பிரயோசனமா? அல்ல இப்படி இப்படி கொஞ்சம் புது புது ஐடியாக்களை கொண்டு வந்து சேர்க்கிறது பிரயோசனமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. எது பிரயோசனம்? இதுதான் பிரயோசனம். ஆனா இப்படியான கேள்விகள் செய்யக்குள்ள உங்களுக்கு சேலஞ்சா இருக்கும். விளங்கிக் கொள்றதுல கொஞ்சம் சில இடங்கள்ல கஷ்டமா இருக்கலாம். பட் நீங்க என்ன செய்யணும், அதை தாண்டி எப்படி படிக்கணுங்கிற ஒரு மெசேஜை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். கேள்விகளை எப்படி அணுகணும், தியரிகளை எப்படி படிக்கணும், இந்த மெசேஜ் தான் இந்த செமினார் மெயினான டார்கெட். எப்படி படிக்கணும், கேள்விகளை எப்படி அணுகணுங்கிறது. அப்ப நீங்க கேள்விகள் கஷ்டமா இருக்குது, அல்லது கேள்வி ஐடியாஸ் வரமாட்டேங்குது, அல்லது படிப்பிக்கிறது விலங்கல் அப்படின்லாம் யோசிக்கவாதுன்னா நீங்க கட்டாயம் என்ன செய்யணும், சரியா ட்ரை பண்ணணும். ரைட்? ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. நாம செய்யற ஒவ்வொரு கேள்வியும் பிரயோசனமானது. சரியான ஒவ்வொரு கேள்வியும் பிரயோசனமானது, பெருமதியானது. ஒழுங்கா விளங்கி கொண்டு படிக்க பாருங்க. இப்ப நான் இந்த நம்ம டெலிகிராம் குரூப்லையும்
நம்முடைய சேனல்லையும் வந்துட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன். இந்த 14வது கேள்வியிலிருந்து அப்படியே வந்தால் இந்த 20, 21 இங்க பின்னுக்கு வார 14வது கேள்வியிலிருந்து இப்படியே பின்னுக்கு வார என்ன எல்லா கேள்வியுமே நம்ம மனதால செய்யலாம். இது ஒரு சேலஞ்சா? எப்படி இந்த 14வது கேள்வியிலிருந்து இதுக்கு பிறகு வர 25வது கேள்வி வரைக்கும் எல்லா கேள்வியுமே நம்ம மனதால செய்யலாம். ரைட், நான் அதை உங்களுக்கு சொல்லித்தாரேன், சரியா அவதானிச்சு கொள்ளுங்க. முதலாவது கேள்வி, கார் ஒன்றும் பேருந்தொன்றும் சிவப்பு விளக்கு செய்கை காரணமாக நிற்கின்றன. இக்கார் பேருந்திலிருந்து 100 மீட்டர் பின்னால் நிற்கின்றது. விளக்கு பச்சையாக மாறும் போது இக்கார் 6 மீட்டர் செகண்ட் -2 உடன் ஆர் முடுகுகின்றது. அதே நேரத்தில் பேருந்து 4 மீட்டர் செகண்ட் -2 உடன் ஆர் முடுகுகின்றது. இக்கார் இப்பேருந்தை முந்துவதற்கு எடுக்கும் நேரம் என்ன? இக்கார் பேருந்தை முந்துவதற்கு எடுக்கும் நேரம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. கவனிங்க, ஒரு சிக்னல்ல ஒரு பேருந்து நிக்குது. அதே போல 100 மீட்டர் பின்னால ஒரு கார் நிக்குது. சரியா? 100 மீட்டர் பின்னால ஒரு கார் நிக்குது. இவர ஆர்முடுகள் 4 மீட்டர் செகண்ட் -2, இவர ஆர்முடுகள் 6 மீட்டர் செகண்ட் -2. ரெண்டுக்கு இடைப்பட்ட கெப் வந்துட்டு 100 மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுக்கு இடைப்பட்ட கெப் வந்துட்டு 100 மீட்டர். சரியா? ரெண்டு பேரும் ஆரம்பத்துல ஓய்வுல தான் அடிக்கிறாங்க. ரெண்டு வாகனமுமே ஆரம்பத்துல ஓய்வுல இருக்குது. இப்ப சிக்னல் விழுவுது. சிக்னல் விழுந்த உடனே இவர் 4 மீட்டர் செகண்ட் -2 ஆறு முடுகக்குள்ள இவர் 6 மீட்டர் செகண்ட் -2 ஆறு முடுகிறாரு தானே. இவரை எப்ப முந்துவாருன்னு கேட்கிறாங்க. சோ நாம் என்ன செய்வோம்னா இந்த கேள்விக்கு சார்பு இயக்கத்தை யோசிப்போம். சரியா? சார்பு இயக்கம். இதுல பஸ்ஸோட ஆர்முடுகள் 4, கார் ஆர்முடுகள் 6 என்றால் சார்பு ஆர்முடுகள் என்ன? இதை நாம மனதால கண்டுபிடிக்கலாம் இல்லையா? இருந்தாலும் நான் இப்போதைக்கு எழுதுறேன். ரைட், பஸ் சார்பாக கார் ஆர்முடுகள் என்னன்னு கேட்டால் பூமி சார்பா கார் ஆர்முடுகள்ல இருந்து பூமி சார்பா பஸ் ஆர்முடுகளை கழிக்கிறது இல்லையா? இப்படிதான் சார்பு ஆர்முடுகள் படிப்போம். எனவே பூமி சார்பா கார் ஆர்முடுகள் 6, பூமி சார்பா பஸ் ஆர்முடுகள் 4. சோ கழிச்சமா இருந்தால் 2 மீட்டர் செகண்ட் -2. சொல்லுங்க அப்போ இதை நான் ஏன் மனதால கண்டுபிடிக்கலாம்னு சொன்னேன்? யாராச்சும்? எஸ், வெரி குட். நான் பொதுவா படிப்போம், சார்பு ஆர்முடுகளை பொறுத்தவரையில சார்பு ஆர்முடுகளோ சார்பு வேகமோ எதுவா இருந்தாலும் ஒரே திசையில இருந்தால் நேரடியா கழிச்சு விடுங்க, எதிரெதிர் திசையில இருந்தா கூட்டி விடுங்க. அப்படித்தான் படிக்கிறேன் இல்லையா? சார்பு வேகம்னாலும் சார்பு ஆர்முடுகம்னாலும் ஒரே திசையில இருந்தா ஒன்றுல இருந்து ஒன்று கழிக்கணும், எதிரெதிர் திசையில இருந்தா ஒன்றோட ஒன்று கூட்டி விடணும். இதான் ஐடியா. இப்ப இது 4, இது 6 ஒரே திசையில இருந்தா ஒன்றுல இருந்து ஒன்று கழிச்சு விட்டா சரி. அதான் சார்பு ஆர்முடுகள். சோ இதை நீங்க என்ன செய்யலாம்? மனதால செஞ்சிருக்கலாம். ரெண்டாவது, 100 மீட்டர் என்ன செய்யணும்? இப்ப சார்பு ஆர்முடுகள்னா உங்களுக்கு தெரியும், சார்பு இயக்கம்னா உங்களுக்கு தெரியும். பஸ் சார்பா கார் சார்பு இயக்கமா அப்படின்னா என்ன மீனிங்னா பஸ் ஓய்வில் இருக்கிற மாதிரி கற்பனை செய்யணும். அப்படித்தானே? பஸ் சார்பா கார் இயக்கம் என்றால் பஸ்ஸை நாம ஓய்வில் இருக்கிற மாதிரி கற்பனை செய்யணும். அப்படி கற்பனை செய்தால் இந்த கார் இந்த பஸ்ஸை முந்திரத்துக்கு எவ்வளவு இடப்பெயர்ச்சி அடையணும்? எவ்வளவு இடப்பெயர்ச்சி அடையணும்? ஜஸ்ட் 100 மீட்டர் இடப்பெயர்ச்சி அடைஞ்சா போதும். பஸ் ஓய்வில் இருக்கிற மாதிரி கற்பனை செஞ்சாடா. இந்த பஸ்ஸை இந்த கார் முந்தணும்னா எவ்வளவு இடப்பெயர்ச்சி அடையணும்? 100 மீட்டர் இடப்பெயர்ச்சி அடைஞ்சா போதும். சோ நாம சொல்லலாம் பஸ் சார்பா கார் அடைய வேண்டிய இடப்பெயர்ச்சி 100 மீட்டர். இது ஓய்வில் இருக்கிற கற்பனை செய்யுங்க. அப்ப இதை முந்தனும் அல்லது மீட் பண்ணணும்னா அடைய வேண்டிய இடப்பெயர்ச்சி 100. ரெண்டு பேருக்கு ஆரம்ப வேகம் என்ன? 0. அப்ப பஸ் சார்பா கார் ஆரம்ப வேகமும் 0 தான்.
இப்ப யோசித்து பாருங்க, எஸ் சமன் யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர்ங்கிற சமன்பாடு. இந்த சமன்பாடு யாருக்கு பாவிக்கிறோம்? பஸ் சார்பா கார இடப்பெயர்ச்சி, பஸ் சார்பா கார ஆரம்ப வேகம், பஸ் சார்பா கார ஆர்முடுகள், சார்பு பஸ் சார்பா கார இயக்கத்தை யோசிக்கிறோம். அப்ப இந்த பஸ்ஸை முந்தனும்னா கார் அடைய வேண்டிய இடப்பெயர்ச்சி பஸ் சார்பாக 100 மீட்டர், ஆரம்ப வேகம் 0, half into பஸ் சார்பா கார ஆர்முடுகள் 2 டி வர்க்கம். சோ டி வர்க்கம் சமன் 2 2 வெட்டுப்படும் தானே, டி வர்க்கம் சமன் 100. அப்ப டி சமன் 10 செகண்ட். அவ்வளவு. இதையும் நீங்க மனதால செஞ்சிருக்கலாம். என்ன சமன்பாடு மனதால் செய்யணும் யோசிக்குவானா? நான் திருப்பியும் சொல்றேன், நான் வந்துட்டு சும்மா அடிச்சு விடலடா, நான் வந்துட்டு சும்மா அடிச்சு விடல, மனதால செஞ்சிரு. மனதால செய்யலாமா அப்படிங்கிறத என்ன நான் கேள்வியை வாசித்து போட்டு மனதால செஞ்சு பார்த்து போட்டு தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ரைட். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நான் என்ன, ரெண்டும் ஒரே திசையில இயங்குது, சார்பு இயக்கத்தை வச்சு செய்யறது ஈஸியா இருக்கும்னு முடிவெடுத்து போட்டு இதுல ஆர்முடுகள் 4, இதுல ஆர்முடுகள் 6, ஒரே திசை. அப்ப சார்பு ஆர்முடுகள் 2 வரும், ஆரம்ப வேகம் 2க்கும் 0, அப்ப சார்பு ஆரம்ப வேகம் 0. அப்ப எஸ் சமன் யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர், யூடி 0 மனதால யோசிக்கிறோம், எஸ் வந்துட்டு 100, இது சார்பா இது அடைய வேண்டிய இடப்பெயர்ச்சி 100. அப்ப எஸ் சமன் ஹாஃப் ஏடி வர்க்கம்னு வரும், ஹாஃப் இன்டூ ஏ என்ன அடிக்க போகுது, 2 அடிக்க போகுது. அப்ப 2 2 வெட்டுப்படுமே, அப்ப டி வர்க்கம் 100 அடிக்கும். அப்ப டி எத்தனை அடிக்கும்? 10 செகண்ட் அடிக்கும். இப்படிதான் செஞ்சது உண்மையாவே. இது 0 சொன்னதால 0 அடிக்கிறதால மைண்டால கால்குலேட் பண்ணிக்கொண்டே போகலாம். இது 2 தானே, 2 2 வெட்டுப்படும். அப்ப டி வர்க்கம் 100, அப்ப டி சமம் 10 விட வந்துட்டு மனதால செஞ்சு கொண்டு போகலாம். இப்ப சார்பு ஆர்முடுகளை ஃபர்ஸ்ட் காணணும், திருப்பி எஸ் சம யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர்ங்கிற சமன்பாடை வச்சு நேரத்தை கண்டுபிடிக்கணும். சரியா? அடுத்த கேள்விக்கு வரேன். ஒரு கார் சீராக அமர்முடுகி 30 மீட்டர் பெர் செகண்டில் இருந்து 15 மீட்டர் பெர் செகண்ட் ஆக வேகம் வரும்போது 75 மீட்டர் தூரத்தை கடந்து சென்றுள்ளது. இன்னும் எவ்வளவு தூரத்தில் அது ஓய்விற்கு வந்துவிடும்? சரியா? 30ல இருந்து 15 மீட்டருக்கு சீரா அமர்முடுகக்குள்ள 75 மீட்டர் தூரத்தை கடக்குதாம். ரைட். இன்னும் எவ்வளவு தூரத்துல அது ஓய்வுக்கு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. எவ்வளவு தூரத்துல ஓய்வுக்கு வரும்? சரியானே? பாருங்க, இந்த கேள்வியை நாம எப்படி மனதால செஞ்சிருக்கலாம் என்றால், உங்களோட கற்பனையில இந்த இயக்கத்துக்கு ஒரு கிராஃபை கொண்டு வாங்க. ஃபர்ஸ்ட் நான் கிராஃப் மெத்தட்டை சொல்றேன், இன்னொரு மெத்தடும் சொல்றேன் ஃபைனலா. 30 மீட்டர் பெர் செகண்ட்ல இருக்கிற கார் சீராக அமர்முடுகி ஓய்வுக்கு வரும். இதுல 15 மீட்டர் பெர் செகண்ட் சரியா நடுவில் இருக்கிற வேகம், 15 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தை அடையக்குள்ள சரியான இவர் அடைந்த இடப்பெயர்ச்சி 75 மீட்டரா. உங்களுக்கு தெரியும், வேக நேர வரைபட பரப்பு இடப்பெயர்ச்சியை தரும் இல்லையா? வேக நேர வரைபட பரப்பு இடப்பெயர்ச்சியை தரும். ஸோ 30 மீட்டர் பெர் செகண்ட்ல இருந்து 15 மீட்டர் பெர் செகண்டுக்கு வேகம் குறையக்குள்ள இது நேரத்தோட எதிரமைக்கின்ற பரப்பு இவ்வளவு பரப்பாக இருக்கும். இந்த பரப்பு தான் 75 மீட்டர். கேள்வி என்னன்னா, 15 மீட்டர் பெர் செகண்ட்ல இருந்து 0க்கு வரக்குள்ள அடைந்த இடப்பெயர்ச்சி என்ன? நல்லா யோசிச்சு பாருங்க. 30ல இருந்து 0க்கு வருவது, சீராக அமர்முடுகி கொண்டு வருவது. 30ல இருந்து 15க்கு வந்ததுக்கு 75 மீட்டர் இடப்பெயர்ச்சிண்டா இவ்வளவு பரப்பு, வேக நேர வரைபட பரப்பு தான் இடப்பெயர்ச்சியை தரும். 15ல இருந்து 0க்கு வரக்குள்ள அடைந்த இடப்பெயர்ச்சி. அப்ப இந்த பரப்பு என்னங்கிறதான கேள்வி. நல்லா கண்ணை திறந்து பாருங்க. இந்த நேர்கோடு இது சரியா நடுப்புள்ளியா இருக்குது. சோ இந்த துண்டு இதை எப்படி யோசிங்க,
எடுத்தீங்கன்னா இந்த பரப்பும் சரியான இந்த பரப்பும் சமனறிய போகும். இதுல இந்த பரப்பும் சமன், இந்த பரப்பும் சமன் இல்லையா? இந்த பரப்பும் இந்த பரப்பும் என்ன சமன் தானே? ரைட் சொன்னது. அதாவது இவ்வளவு ஒரு பரப்பு, இவ்வளவும் ஒரு பரப்பு, இவ்வளவும் ஒரு பரப்பு, இவ்வளவு ஒரு பரப்பு. அப்படின்னா இந்த பரப்பும் இந்த பரப்பு சமன். இங்க 1 2 3 இருக்குது, இங்க 1 தான் இருக்குது. சோ இந்த 3 பரப்பு தான் 75. அப்ப ஒரு பரப்பு எத்தனை வரும்? 25. அப்ப விட 25 மீட்டர், விட 25 மீட்டரா இருக்குதா? கேட்டு பாருங்க. 30ல இருந்து 15க்கு வரக்குள்ள 75 மீட்டர் இடப்பெயர்ச்சினா இவ்வளவு வேக நேர வரைபட இவ்வளவு பரப்பை குறிக்கும். 15ல இருந்து 0க்கு வரக்குள்ள இவ்வளவு பரப்பை குறிக்க போகுதுனால் இந்த பரப்பை விட இந்த பரப்பு எடுத்தீங்கன்னா இந்த பரப்பு மாதிரி 3 துண்டு இருக்க போகுது. அப்ப இந்த 3 துண்டு தான் 75. அப்ப ஒரு துண்டு எவ்வளவு? 25. சரியா? 15 மீட்டர் பெர் செகண்ட்ங்கிறது நடுப்புள்ளி. அப்ப இந்த உயரமும் சமன். அப்ப இந்த பரப்பும் எல்லா பரப்பும் சமனாத்தான வரும், நடுப்புள்ளிவாது. அல்லது இன்னொரு ஐடியா என்னன்னா, ஒன்று பரப்பை வச்சு யோசிக்கலாம், வரைப்பை வச்சு யோசிக்கலாம். அல்லது இன்னொரு ஐடியா சொல்றேன், நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. எப்பயுமே சரியான ஒரு இயக்கம் சீரான ஆர்முடுகளா இருந்தா, ஓய்விலிருந்து நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, ஓய்விலிருந்து ஒரு இயக்கம் சீரான ஆர்முடுகள் இயக்கமா இருந்தால் முழு இயக்கத்துக்கான நேரம் T ஆக இருந்தால், எப்படி ஒரு இயக்கம் ஓய்விலிருந்து ஆரம்பிக்கணும், சீரான ஆர்முடுகளை அரிக்கணும். இதுல முழு இயக்கத்துக்கான நேரம் T ஆக இருந்தால் முதல் T/2 நேரத்தில் அடைகிற இடப்பெயர்ச்சியும் முதல் T/2 நேரத்தில் அடைகிற இடப்பெயர்ச்சியும் அடுத்த T/2 நேரத்தில் அடைகிற இடப்பெயர்ச்சியையும் எடுத்தீங்கன்னா எப்பயுமே எப்படி இருக்கும் என்றால் 1:3 விகிதத்தில் இருக்கும். எப்படி ஒரு பொருள் ஓய்விலிருந்து சீர ஆர்முடுகுதா, முதல் T/2 நேரத்தில் அடைந்த இடப்பெயர்ச்சியும் அடுத்த T/2 நேரத்தில் அடைந்த இடப்பெயர்ச்சியோட ரேஷியோ எப்பயுமே எப்படி இருக்கும்னால் 1:3 தான். இத மாறி அமர்முடுகள் யோசித்தீங்கன்னா மாறி வரும். ஒரு வாகனம் சீரா அமர்முடுகுதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு வாகனம் ஒரு குறிப்பிட்ட வேகத்திலிருந்து சீரா அமர்முடுகுதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அமர்முடுகி ஒரு கட்டத்துக்கு ஓய்வுக்கு வருவது. இந்த முழு இயக்கத்துக்கு எடுத்த நேரம் T எடுத்தீங்கன்றால் முதல் T/2 நேரத்தில் அடைந்த இடப்பெயர்ச்சி ரைட், அடுத்த T/2 நேரத்தில் அடைந்த இடப்பெயர்ச்சி எடுத்தீங்கன்றால் இந்த இடப்பெயர்ச்சியோட விகிதம் 3:1 இருக்கு. மாறியும் சொல்லலாம். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டீங்களே, ரொம்ப பிரயோசனமான ஒரு விடயம். எப்படி ஒரு உடல் ஓய்விலிருந்து சீர ஆர்முடுகுதா, முழு இயக்கத்துக்கு எடுத்த நேரம் T என்றால் முதல் அரைவாசி நேரத்தில் அடைந்த இடப்பெயர்ச்சிக்கும் அடுத்த அரைவாசி நேரத்தில் அடைந்த இடப்பெயர்ச்சிக்குமான விகிதம் 1:3 இருக்கு. மாறி சொல்றேன்டா, ஒரு உடல் சீராக அமர்முடுகிட்டு போகுதா, அமர்முடுகி ஓய்வுக்கு வரணுமா, அது முக்கியம், ஓய்வுங்கிறது முக்கியம். ஓய்வுக்கு வருவதா, முழு இயக்கத்துக்கு எடுத்த நேரம் T-யா, முதல் T/2 நேரத்துக்கும் அடுத்த T/2 நேரத்துக்குமான விகிதம் 3:1 இருக்கும். அந்த வகையில யோசித்தால் 30 மீட்டர் பெர் செகண்ட்ல இருந்து சீராக அமர்முடுகிட்டு வருவது 15 மீட்டர் பெர் செகண்ட் வரைக்கும் வாரத்தப்ப 75 மீட்டர் இடப்பெயர்ச்சி அடைதான். 15ல இருந்து 0க்கு வரும்போது அடைந்த இடப்பெயர்ச்சி என்று கேட்டாங்க. அதான கேள்வி. உங்களுக்கு தெரியும் 30ல இருந்து 15க்கு வாரத்துக்கு எடுக்கிற டைமும் சரியா 15ல இருந்து 0க்கு வாரத்துக்கு எடுக்கிற டைமும் சமனாதான் இருக்கும். என சீராக அமர்முடுகும். ஆக சீராக அமர்முடுகக்குள்ள முதல் T/2 நேரத்தில் அடைந்த இடப்பெயர்ச்சி 3 பங்கு.
அப்ப அடுத்த t/2 அடைந்த இடப்பெயர்ச்சி ஒரு பங்கு. ஸோ 75 மீட்டர் 3 பங்கு. அப்ப ஒரு பங்கு எவ்வளவுண்டா 25 மீட்டர். இப்படியும் ஒரு மாணவன் யோசிக்கலாம். விளங்குதா? நான் இன்னும் இதை சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு இது விளங்கி நிற்கா. இதே மாதிரி இன்னும் மேலதிகமா சொல்றேன்னு சொல்லலாம். நான் இப்ப சொன்ன பாயிண்ட் விளங்கி நிற்கா. ஓய்வில் இருக்கணுமா, கடைசி ஆரம்பத்துல ஓய்வில் இருந்திருக்கணும், அல்லது கடைசியா ஓய்வுக்கு வரணும். அப்பதான் இது பொருந்தும். முழு இயக்கத்துக்கு டீன்னா முதல் t/2 நேரத்துக்கு ஒரு பங்கு, அடுத்த t/2 நேரத்துக்கு 3 பங்கு. எப்ப சீர ஆறு முடிக்கினா, சீர அமர் முடிக்கினா மாறி முதல் t/2க்கு 3 பங்கு, அடுத்த t/2க்கு ஒரு பங்கு. இது கிளியரா? அது அப்ப 30ல இருந்து 15 வருது, 15ல இருந்து 0க்கு வருது. அப்ப இதுக்கு அடுத்த டைம் சமனா இருக்கும். ஏன்னா வேக மாற்றம் சமன் தானே. 30ல இருந்து 15, 15ல இருந்து 0, t/2. அப்ப இது 3 பங்குன்னா இது ஒரு பங்கு 75, 3 பங்கு. அப்ப ஒரு பங்கு 25. இப்ப இதே மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றேன், இன்னொரு விஷயத்தை சொல்றேன். ரைட்? தேவைப்படலாம், பின்னுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்களுக்கு தேவைப்படலாம்ங்கிறதால சொல்றேன். இதே மாதிரி இன்னொரு ஐடியா. இப்ப ஒரு பொருள் ஓய்விலிருந்து சீராக ஆர்முடுகும். ஓய்விலிருந்து சீரா ஆர்முடுகும். முழு இயக்கத்துக்கு எடுத்த நேரம் இங்க இருந்து இங்க வரும்னு வச்சுக்கோமே, தீண்டு வச்சுக்கொள்ளுங்க, தீண்டு வச்சுக்கொள்ளுங்க. முதல் t/3 நேரம், அடுத்த t/3 நேரம், அடுத்த t/3 நேரம். இப்படி உடைச்சிங்கண்டா முதல் ஒரு செகண்ட்ல அடைந்த முதல் t/3 நேரத்தில் அடைந்த இடப்பெயர்ச்சி ஒரு பங்கா இருந்தால், அடுத்த t/3 அடைஞ்ச இடப்பெயர்ச்சி 3 பங்கு, அடுத்த t/3 அடைந்த இடப்பெயர்ச்சி 5 பங்கா இருக்கு. 1க்கு 3க்கு 5 வரும். என்ன சொன்னது? முதல் t/3 நேரம் என்ன, முழு இயக்கத்துக்கு எடுத்த நேரம் t இருந்தா, இதை t/3 உடைச்சிங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். 3 துண்டா உடைச்சிங்கண்டா முதல் t/3 அடைந்த இடப்பெயர்ச்சி ஒரு பங்கு, அடுத்த t/3 அடைந்த இடப்பெயர்ச்சி 3 பங்கு, அடுத்த t/3 அடைந்த இடப்பெயர்ச்சி 5 பங்கா இருக்கு. இப்படி 1க்கு 3க்கு 5ன்னு மாறும். 4 உடைச்சிங்கன்னா மாறி வரும். 1க்கு 3க்கு 5க்கு 7 வரும். இப்படி எல்லாம் யோசிக்கலாம். யோசித்து பாருங்க. இதுல நமக்கு டைம் போயிடும் ராத்தி. சரியா? அப்ப இந்த கேள்வி சொல்லுங்க அப்ப, மனதால செய்யலாமா செய்ய இயலாதா? செய்யலாமா செய்யலாம். ஏன்னா இந்த கேள்வி என்கிட்ட நம்மளோட டவுட்ஸுக்குரிய தியரி கிளாஸ், டவுட்ஸுக்குரிய குரூப்ல வந்து டவுட்ஸுக்குரிய நம்பருக்கு வந்துட்டு நிறைய பேர் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ இது உண்மையா என்ன செய்யலாம், மனதால செஞ்சிருக்கலாம். அடுத்த கேள்வி. கோபுரம் ஒன்றின் உச்சியிலிருந்து ஒரு பந்து ஒன்று போடப்படுகிறது. அது தனது இறுதி செகண்டில் 25 மீட்டர் தூரம் பயணித்ததாயின் கோபுரத்தின் உயரம் யாது? இல்லையா? ஒரு உச்சியிலிருந்து போடப்படுற ஒரு பந்து இறுதி செகண்ட்ல 25 மீட்டர் தூரம் பயணிக்குதுண்டா கோபுரத்துல உயரம் யாது? ரைட்? இது பொதுவாக உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தியரி தான், வளமையான ஒரு தியரி உண்டு. என்ன, நம்ம ஒரு பொருளை சரியா ஓய்விலிருந்து விழவிட்டால், ஒரு பொருளை நாம ஓய்விலிருந்து விழவிட்டால் முதல் ஒரு செகண்ட்ல, சொல்லுங்க அப்போ, முதல் ஒரு செகண்ட்ல, அடுத்த ஒரு செகண்ட்ல, அடுத்த ஒரு செகண்ட்ல அடைகிற இடப்பெயர்ச்சி என்ன வரும்? ஒரு பொருளை ஓய்விலிருந்து விழவிட்டால் முதலாவது செகண்ட், 2வது செகண்ட், 3வது செகண்ட்ல அடைகிற இடப்பெயர்ச்சி. எஸ், முதலாவது செகண்ட்ல அடைகிற இடப்பெயர்ச்சி ரைட் 5 மீட்டரா இருந்தால், 2வது செகண்ட்ல அடைகிற இடப்பெயர்ச்சி 15 மீட்டர், 3வது செகண்ட்ல அடைகிற இடப்பெயர்ச்சி 25 மீட்டர், 4வது செகண்ட்ல அடைகிற இடப்பெயர்ச்சி 35 மீட்டர். இப்படி சொல்லுவோம் இல்லையா? ஓய்விலிருந்து ஒரு பொருளை நாம விழவிட்டால் முதலாவது செகண்ட்ல அடைகிற இடப்பெயர்ச்சி 5 மீட்டர், 2வது செகண்ட்ல அடைகிற இடப்பெயர்ச்சி 15 மீட்டர், 3வது செகண்ட்ல அடைகிற இடப்பெயர்ச்சி 25 மீட்டர், 4வது செகண்ட்ல அடைகிற இடப்பெயர்ச்சி 35 மீட்டர். இப்படி சொல்லுவேன்.
ரைட். அந்த அடிப்படையில சரி, இந்த கேள்வியில கடைசி செகண்ட்ல அடைந்த இடப்பெயர்ச்சி 25 மீட்டர் அப்படின்னு சொல்றாங்கடா. அப்ப கடைசி செகண்ட்ல 25 மீட்டர்ண்டா அதுக்கு முதல் செகண்ட்ல 15 மீட்டர், அதுக்கு முதல் செகண்ட்ல 5 மீட்டர். அப்ப மொத்த உயரம் என்ன வரும்? 5, 15, 25. அவ்வளவுதானே? அப்ப எத்தனை வரும்? 5, 15, 20, 20 25 கூட்டினா 45 மீட்டர். அப்ப இந்த கேள்விக்கு பொருத்தமான விட 45 மீட்டராக இருக்கு. ஒரு பொருளை ஓய்விலிருந்து விழவிட்டா முதல் செகண்ட் 5, அடுத்த செகண்ட் 15, அடுத்த செகண்ட் 25, அடுத்த செகண்ட் 35 படிக்கிறேன். ஒவ்வொரு செகண்டுக்கும் அடைகிற இடப்பெயர்ச்சி. அப்ப 25 மீட்டருங்கிறது 3வது செகண்ட் அடைந்த இடப்பெயர்ச்சி. அப்ப இது 25, இது 15, இது 5. மொத்த உயரம் எவ்வளவு அறிஞ்சிருக்கணும்? 40. 25, 15, 5 கூட்டணும் 45 மீட்டரா இருக்கு. ரைட். ஓகே. அடுத்த கேள்வி. என்ன சொல்றாங்க? 30 மீட்டர் உயரத்திலிருந்து ஒரு கல் விழவிடப்படுவதா? 30 மீட்டர் உயரத்திலிருந்து ஒரு கல் விழவிடப்படுவது, அதே நேரத்தில் நிலைக்குத்தா மேல் நோக்கி தரையிலிருந்து 30 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தில் ஒரு கல் எறியப்படுவது. இது 30 மீட்டர் பெர் செகண்ட்ல எறியப்படக்குள்ள இவர் 30 மீட்டர் உயரத்திலிருந்து போடப்படுவதாம். கேள்வி என்ன? இவங்க 2 பேரும், இத உதாரணமா இது ஏன் எடுப்போமே, இதை பீண்ட் எடுத்தால் இந்த 2 கற்களும் எவ்வளவு உயரத்தில் ஒன்றை ஒன்று சந்திக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. எவ்வளவு உயரத்துல ஒன்றை ஒன்று சந்திக்கும்ங்கிறது கேள்வி. சரியா? இந்த கேள்வியை செய்யறதுக்கான இலகுவான வழி பொதுவா தெரியும் உங்களுக்கு. அதாவது என்னென்றால் 2 கற்கள், ஒன்று நிலைக்குத்தா மேல் நோக்கி எறியப்படுவது, இன்னொன்று ஒரு குறிப்பிட்ட உயரத்திலிருந்து போடப்படுவதென்றால், சரியா, இவங்க 2 பேரும் சந்திக்க எடுக்கிற நேரம் என்னன்னு கேட்டா நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். இவர வேகத்தையும் சரியான ஆரம்ப வேகத்தையும் கூட்டி இந்த உயரத்தால பிரிச்சு விட்டீங்கன்னா சரி. சார்பு இயக்கத்தை வச்சு யோசிக்கிறது. இவர வேகத்தையும் கூட்டி இந்த உயரத்தால பிரிச்சு விட்டா சரி. ஆக 30 மீட்டர் பெர் செகண்ட் இவர வேகம் 30 மீட்டர்ல இருந்து விழவிடப்படுவது. ஆரம்ப வேகம் 0. இப்ப ஆரம்ப வேகம் என்ன? 30. எவ்வளவு உயரம்? உயரம் எவ்வளவு? 30 மீட்டர். அப்ப உயரம் 30 மீட்டர். இவர வேகத்தையும் கூட்ட போறோம். இவர் ஆரம்ப வேகம் 0 கீழ் நோக்கி, ஆரம்ப வேகம் 0, இவருக்கு வேகம் 30. ஸோ 2 வேகத்தையும் கூட்டிங்கன்னா 30 வரும். அப்ப சுருக்கினீங்கன்னா ஒரு செகண்ட்ல இவங்க 2 பேரும் சந்திப்பாங்க. இது எறியப்பட்டு இதுவும் எறியப்பட்டு சரியா ஒரு செகண்ட்ல சந்திப்பு நடக்கும். அந்த ஒரு செகண்ட்ல இவர் எவ்வளவு இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருப்பாரு? ஓய்விலிருந்து விழவிட்டா 5 மீட்டர் இடப்பெயர்ச்சி அடைவார். ஸோ ஒரு செகண்ட்ல இவர் 5 மீட்டர் இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கிறாருண்டா ஒரு செகண்ட்ல இவர் எவ்வளவு உயரத்துக்கு போயிருப்பாரு? ஓய்விலிருந்து விழவிட்டா தான் ஒரு செகண்ட் 5 மீட்டர். அப்ப இது 5 மீட்டர் வந்தா இவ்வளவு 5 மீட்டர்ண்டா இவ்வளவு எத்தனை மீட்டர்? 25 மீட்டர். எனவே சந்திக்கிற உயரம் எவ்வளவு வரைக்கும் கேட்டா 25 மீட்டர் உயரமாக இருக்கும். பொருத்தமான விட 5வது விட வரும். சரி, அதோட விளக்கம்லாம் கூட சொல்லலைன்னா டைம் போகுது. அப்ப இவர வேகம் 30, இவர வேகம் 0. 2 வேகத்தையும் கூட்டினீங்கன்னா 30 தான் வரும். ரைட். 2 பேருக்கு இடைப்பட்ட தூரம் 30 மீட்டர். அப்ப தூரத்தை வேகத்தால பிரிச்சு விடுற நேரடியா நேரம் வரும். ஏன் உண்மையா இதுல காரணம் என்னன்னா சார்பு ஆர்முடுகள் ஒன்று சார்பா இன்னொன்று சார்பு ஆர்முடுகள் 0. அதனால இடப்பெயர்ச்சிய சார்பு வேகத்தால பிரிக்கிறோம். இதான் இதோட உண்மையான மீனிங். கூட டீப்பாவெல்லாம் பேசல, டைம் இல்லாம இருக்கு, டைம் கூட போயிட்டே இருக்குது.
கொஞ்சம் கேள்வி செய்யறதுக்கு கூட டைம் போயிடுது. சரி, அப்ப 30 மீட்டர் வேகம் 30 பிரிச்ச மாதிரி இருந்தா 1 செகண்ட் வரும். அடுத்த கேள்வி, அப்ப 1 செகண்ட்ல இவர் அடைந்த இடப்பெயர்ச்சி 5 மீட்டர். ஓய்வுல இருந்து விழவிட்டதால 5 மீட்டரா? அப்ப இங்க இருந்து இது 5 மீட்டர் வருவதுண்டா, இங்க இருந்து இது உயரம் எவ்வளவு? 25 மீட்டர்னு சொன்னோம். ஓகே, சின்ன விஷயம் தானே. கிளியர் இல்லைன்னா நீங்க குரூப்ல போடுங்க. சம்டைம்ஸ் யாரும் படிக்காம விட்டு இருந்த அந்த விஷயமெல்லாம் கேளுங்க, பரவாயில்ல. பையன் ஒருவன் கட்டடம் ஒன்றின் உச்சியிலிருந்து 6 மீட்டர் பெர் செகண்ட் கிடை வேகத்துடன் பந்தொன்றை எறிகின்றான். பந்து கட்டடத்திலிருந்து 12 மீட்டர் விலத்தி நிலத்தில் விழுந்தது எனில் கட்டடத்தின் உயரம் என்ன? சிம்பிளான ஒரு கேள்வி இல்லையா? என்ன, ஒரு கட்டடத்துல உச்சியிலிருந்து 6 மீட்டர் பெர் செகண்ட்ல கிடையா ஒரு பந்தை எறிகிறானா. இது 12 மீட்டர் தூரத்துல போய் விழுவுதான். சரியா? கட்டடத்திலிருந்து 12 மீட்டர் விலத்தி நிலத்தில் விழுந்ததாம். அப்படின்னா கட்டடத்துல உயரம் என்ன? எப்படி மனதால செய்யற? இதுவும் மனதால செய்யறதுதான். கிடை வேகம் 6 மீட்டர் பெர் செகண்ட். கட்டடத்திலிருந்து 12 மீட்டர் தூரத்துல விழுவுதுன்னா எவ்வளவு டைம் எடுத்திருக்கும்? நீங்களே சொல்லுங்களேன். நான் இது எழுதாமே செய்வோம். நீங்க சொல்லுங்க. 6 மீட்டர் பெர் செகண்ட்ல ஒரு உச்சியிலிருந்து, ஒரு கட்டடத்துல உச்சியிலிருந்து இப்படி ஒருத்தன் பந்து எறிகிறான்டா. இது 12 மீட்டர் தூரத்துல போய் விழுவுதுண்டா எவ்வளவு டைம் எடுத்திருக்கு? எஸ், 2 செகண்ட். ஏன்? கிடை வேகம் மாறாது. அப்ப கிடை வேகம் 6, அது மாறாது. கிடை இடப்பெயர்ச்சி கட்டடத்திலிருந்து 12 மீட்டர். அப்ப கிடை இடப்பெயர்ச்சி 12, இடப்பெயர்ச்சி 12, வேகம் மாறல 6. அப்ப இடப்பெயர்ச்சிய வேகத்தால பிரிப்போம். 12 6ஆல பிரிக்கிறோம். அப்ப எத்தனை வரும்? 2 செகண்ட். அப்ப 2 செகண்ட்ல தரையடையுது. ஒரு பொருள் கோபுரத்துல உச்சியிலிருந்து கிடையா எறியப்பட்டிருக்கிறான். அப்ப நிலைக்குத்து ஆரம்ப வேகம் என்ன? ஒரு பொருளை நாம கிடையா எறிகிறோம்னா நிலைக்குத்து ஆரம்ப வேகம் என்ன? 0. ஆரம்ப நிலைக்குத்து வேகம் 0. 2 செகண்ட்ல தரையை அடையுதுண்டா உயரம் எவ்வளவு அறிந்திருக்கணும்? 1 செகண்ட் 5 மீட்டர். 2 செகண்டா 1 செகண்ட் 5 மீட்டர். 2வது செகண்டா 15 மீட்டர். அப்ப மொத்தமா உயரம் எவ்வளவு? 20 மீட்டர். அப்ப இந்த கேள்வி பொருத்தமான விட 20 மீட்டர். 2வது விட ஒன்றுமே இல்லை. அப்படித்தானே? அப்படிதான் கேள்வி செய்யணும். இதெல்லாம் நீங்க எழுதிட்டு இருக்க கூடாது. எவ்வளவோ கேள்விகள் நாம மைண்டால கால்குலேட் பண்றதுக்கெல்லாம் படிப்பிச்சோம். ஃபாஸ்டா சொல்லுங்க, ஃபாஸ்டா சொல்லுங்கன்னு நாம செஞ்சிருக்கிறோம். டைம் வச்சுலாம் செஞ்சிருக்கிறோம். இந்த செகண்டுக்குள்ள விடையை சொல்லுங்கன்னு அப்படியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கிறோம். அப்ப இந்த கேள்வியெல்லாம் ஒரு கேள்வியாவே நீங்க பார்க்க கூடாது. உண்மையா மைண்டால கால்குலேட் பண்ணி போட்டு விடைய இருக்கிற ஒரு கேள்வி. சரியா? அப்ப 6 மீட்டர் பெர் செகண்ட் மாறா வேகம், 12 மீட்டர் தூரம்டா தரையடை எடுத்த டைம் 2 செகண்ட். ஒரு பொருளை நீங்க ஓய்வுல இருந்து விழவிட்டா 1 செகண்ட் அடைகிற இடப்பெயர்ச்சி 5 மீட்டர். 2 செகண்ட்ல மொத்தமா அடைகிற இடப்பெயர்ச்சி 20 மீட்டர். 2வது செகண்ட்ல அடைகிற இடப்பெயர்ச்சி 15 மீட்டர். மொத்தமா 2 செகண்ட் பார்த்தா 5 மீட்டர், அடுத்த 1 செகண்ட்ல 15 மீட்டர். அப்ப மொத்தம் 20 மீட்டர். அப்ப 20 மீட்டர் உயரத்திலிருந்து இது கிடையா எறியப்பட்டிருக்கிறது. ஏன்னா 2 செகண்ட்ல தரையடைஞ்சிருக்கு. அப்ப உயரம் 20 மீட்டர். அடுத்தது, தரப்பட்டுள்ள வேக நேர வரைப்பிற்கு ஒத்த ஆர்முடுகல் நேர வரைப்பினை தருவது. சரியா? இந்த வேக நேர வரைப்புக்குரிய ஆர்முடுகல் நேர வரைப்பு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சோ உங்களுக்கு தெரியும், பொதுவா வேக நேர வரைப்புட படித்திறந்தான் ஆர்முடுகளை தரும். வேக நேர வரைப்புட படித்திறந்தான் ஆர்முடுகளை தரும். அப்ப அந்த வகையில பிரச்சனைப்படுத்துது. சரியா? இதுல இருந்து பாத்தீங்களா இருந்தா இது அப்படியே ஒரு நேர்கோடு. ஒரு நேர்கோடுண்டா ஒரு படித்திறன் தான் இருக்கும். ஒரு நேர்கோட்டுக்கு ஒரு படித்திறன். சோ இதுல இருந்து இது வரைக்கும் இவர படித்திறன் மறைக்குணகம் மைனஸ். அதே மாதிரி இதுல இருந்து இது வரைக்கும் இது மேல் நோக்கி போகுது. அப்ப படித்திறன் பிளஸ் குணகம். இந்த நேர்கோட்டுக்கு படித்திறன் பிளஸ் குணகம், இந்த நேர்கோட்டுக்கு படித்திறன் மைனஸ் குணகம். அப்படித்தானே? சோ வேக நேர வரைபட படித்திறன் தான் ஆர்முடுகள். அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் படித்திறன் மறைக்குணகம்டா இது அமர்முடுகள்னு அர்த்தம். இதுல இருந்து இது வரைக்கும் படித்திறன் பிளஸ்
இது ஆறுமுடுகள்னு அர்த்தம். இப்போ படித்திறன் மைனஸ் ஆரம்பத்துல, பிறகு படித்திறன் பிளஸ். ஸோ பொருத்தமான விட முதலாவது விட. இன்னொரு விஷயம், இதுல இருந்து இதுவரைக்கும் படித்திறன் மைனஸ், இதுல இருந்து இதுவரைக்கும் படித்திறன் பிளஸ். அப்ப பொருத்தமான விட முதலாவது விடையாக இருக்கும். பாருங்க, 20வது கேள்வி பெரிய சேலஞ்சா தான் இருக்குது. வேகமா போறது சிக்கல். நம்ம 20வது கேள்வியிலிருந்து நம்ம கேள்வியை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம். இந்த கேள்வியில வந்துட்டு இந்த வேக நேர வரைப்புல இதுவரைக்கும் மறைப்படித்திறன், இதுவரைக்கும் நேர்படித்திறன். அப்ப படித்திறன் மறையாரிக்கக்குள்ள ஆர்முடுகள் மறைக்குலகத்தில் இருக்கட்டும், படித்திறன் நேராரிக்கக்குள்ள ஆர்முடுகள் நேர்குலகத்தில் இருக்கட்டும். முதலாவது விட தான் வரும், 5வது விட வராது. சரியான படித்திறன் இதுவரைக்கும் மைனஸ், இங்கால பிளஸ். அப்ப படித்திறன் மைனஸ்ல ஆர்முடுகள் மைனஸ், படித்திறன் பிளஸ்னா ஆர்முடுகள் பிளஸ். அப்ப முதலாவது விட தான் வரும். 5வதுனா படித்திறன் மாறல் அர்த்தம். 5வது விட வாரண்டா கிராஃப் இப்படி இருந்திருக்கணும், இது மட்டும் இருந்திருக்கணும், இந்த நேர்கோடு மட்டும் இருந்திருக்கணும். இப்படி இருந்திருந்தாலே சரி, இப்படி இருந்திருந்தா 5வது விட வரும். ஏன்னா படித்திறன் ஒரே குணகம், தனியா இப்படியே போயிருந்தா இப்படி வரும். ஆனா இங்க படித்திறன் மைனஸ்ல போகுது, திருப்பி பிளஸ்ல போகுது. பொருத்தமான விட முதலாவதான் வரும். எனிவே சரியா புரிஞ்சு கொள்ள பாருங்க. இதுல தொடர்ச்சியை நாம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண வேண்டி இருக்குது. நம்முடைய செமினார்ல வந்துக்கிட்டு அடுத்த செஷன்ல தான் வந்துட்டு நம்ம இதுல பேலன்ஸான கேள்விகளையும் அடுத்த டியூட்டை நாம டிஸ்கஸ் பண்ணுவோம். எனிவே அடுத்த செமினார் நம்ம செய்யணுமா இருந்தால் ஏனைய மாணவர்களுக்கும் இது வந்துட்டு கொண்டு செல்லப்படணும். சரியா? அப்ப கட்டாயம் நம்ம அடுத்த செமினாருக்குரிய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்புவோம். அதை வந்துட்டு எல்லாருக்கும் நீங்க ஷேர் பண்ணணும். அப்படின்னா தான், ஏன்னா மினக்கட்டி செய்கிற கேள்விகள் வந்துட்டு எல்லாரையும் போய் சென்றடையணும். சும்மா வெறுமனே என்னன்னு சொல்றது அவ்வளவு மினக்கட்டு செஞ்சு போட்டு அது எல்லாருக்கும் சென்றடையாதுன்னா அப்படி ஒரு செமினார் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி போயிடும். அப்ப கட்டாயம் என்ன செய்யுங்க, இப்ப நம்ம செய்யக்கூடிய இந்த செமினாரை வந்துட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. ரைட்? அப்ப அடுத்ததுல நம்ம வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட சர்டன் நம்பர்ஸ் வந்துட்டு வரையறுப்போம். அந்த நம்பர்ஸ் வந்தது பிறகு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், அடுத்த செமினாரை வந்துட்டு செய்வோம். இப்போ கட்டாயம் நீங்க என்ன செய்யுங்கன்னா என்னோட ஏஜே பிசிக்ஸ் சேனல், அதே போல ஏஜே பிசிக்ஸ் ஃபேமிலி குரூப், இது ரெண்டுலையும் இருங்க. நம்ம வந்துட்டு என்ன செய்வோம், அதில் டீட்டெயில்ஸில் வந்துட்டு அப்டேட் பண்ணுவோம். ரைட்? அப்போ பேலன்ஸான கேள்வியை அடுத்த டியூட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முதல் ஒரு சர்டனான நம்பர் வந்துக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துக்கிட்டு தேவைங்கிற அடிப்படையில் தெரியப்படுத்தும் பட்சத்தில் தான் நம்ம செகண்ட் செஷனை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? அப்போ அந்த டீட்டெயில்ஸ் இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.